காலையில இருந்து ஒருத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குந்தாணி விடிஞ்சதுல இருந்து உட்காந்து சிப்ஸ் பாக்கெட்டு தின்னுக்கிட்டு இருக்காள் ஒழிய ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல. கேட்டா ஆத்தாளுக்கு கெத்திலன்னு பார்க்க வந்தோம்னு கதை வேற. இந்த வீட்டையாவது தூக்கலாம்லா. உட்காந்துருக்கா பாரு கிரைண்டர் மாதிரி என் நேரமும் அரைச்சுக்கிட்டு. இந்த ப்ளூ கலர் சோஃபாவுக்கும் அவ உட்காந்துருக்கிறதுக்கும் எது சோஃபா எது அவானே தெரியல. அண்ணா தண்டி வீங்கி போயிருக்கா ஆத்தா வீட்டுல உட்காந்து தின்னு தின்னு. கையில ஒரு போனை வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு கையில போனு ஒரு கையில சிப்ஸ் பாக்கெட்டுன்னு நல்லா தின்னுக்கிட்டு ராஜா வாழ்க்கையா வாழுத. இந்த விளக்கமாத்த வச்சே ஒன்னு ரெண்டு சாத்திராம்னு தோணுது. ஆனா நேரடியா பண்ண முடியாது. மறைமுகமா 2 குத்து குத்துனா தான் எனக்கு மனசாரும். இந்த வாரேன் குளுக்க, நீ சிப்ஸ் தின்னுக்கிட்டா இருக்க, நான் வாரேன். வசமா பட்டுருச்சு. என்ன மீனா கூப்பிட்டியோ? ஏத்த என்ன இது கண்ணெல்லாம் வீங்கிருக்கு? சும்மா நடிக்காதீங்க மைனியா, நீங்க தானே விளக்கு வர வச்சு குத்துனீங்க. ஐயா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுத? நான் அப்படி செய்வேனா? தெரியாம பட்டிருக்குமா இருக்கும். நடிக்காதீங்க மைனியா, நீங்க வேணும்னு தான் பண்ணீங்க. பாருங்க எங்க அம்மிட்ட சொல்லுதேன். குளுக்க ஆத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஓட்டம் ஓடியா? இப்போ உடனே கிளவி கத்துவால. சமாளிப்போம். ஏப்பா அந்த கால் வேதனை. ஏம்மா இவ ஏன் கத்துதா? எட்டி என்ன இங்க பாருமா, உன் மருமக பண்ண வேலைய. என்னடி கண்ணுகிட்ட வீங்கி இருக்கு? கண்ணே வீங்கிதான் இருக்கு. ஏன் என்னஞ்சா எதுல போய் முட்டுன? ஆமா நான் தனியா போய் முட்டுதேன். உன் மருமக கறி வீடு தூக்கம்னு விளக்கமாற வச்சு என் கண்ணுல குத்திட்டா தெரியுமா? விளக்கமாத்து குத்தி வச்சு கண்ணை குத்திட்டாளா? ஆமா. ஏன் 2 பேரும் சண்டையா பட்டிய? இல்லம்மா, நான் செவனேன்னு சிப்ஸ் தின்னுக்கிட்டு இருந்தேன். வீடு தூத்துக்கிட்டே என் கண்ணுல குத்திட்டா தெரியுமா? அவனுங்க கூப்பிடு. நீயே கூப்பிடு, நாமளும் கூப்பிட மாட்டேன். எவ்வளே ஏ சின்னப்பண்ணே. அந்த வாரந்தே. என்னத்தையோ கூப்பிட்டீலோ? தண்ணி நீ குடிக்க வேணுமா? ஆனா ஒரு மண்ணும் தேவையில்லை. ஆமா என் மாவா கண்ணை ஏன் அப்படி குத்தி வச்சிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலத்தையோ. என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு வீட தூத்துக்கிட்டு இருந்தேனா திரும்பி பார்த்தா மீனா கண்ணு இப்படி வீங்கி இருக்குன்னு சொல்லி என்னைய ஏசிட்டு வாரா. பொய் சொல்லாதே மைனியா, நீங்க வேணும்னே தான் கண்ணை குத்திட்டிய. ஏட்டி என்ன யாமட்டி வாசல்ல நின்னு இப்படி கத்துத? தர என்ன வலி வலிக்கு தெரியுமா? எனக்குலாம் தெரியும். சரி போ, அவதான் வீட தூக்கல தெரியாம குத்திட்டுங்கல்ல, என்ன செய்ய சொல்லுதே? ஆமா தெரியாம படுது, தெரியாம நேரம் என் கண்ணை பார்த்து குத்துமோ விளக்கு மாதிரி. உனக்கு 4 குத்து விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா பெத்த தாயி காலில் அடிபட்டு கிடக்காலன்னு உனக்கு கட்டையில உணரல. கூட கொஞ்சம் அடிபட்டு கிடக்கியான்னு கேட்க. ரொம்ப பாசக்கார மவளால பெற்றிருக்கேனா? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்காண்டி என் புருஷன் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து கிடக்கும்ல. நீ இதுவும் பேச, இதுக்கு மேலையும் பேசுவ. என்ன நம்மள என்னத்தையா திட்டுவாள்னு பார்த்தா அவளும் 2 துக்குலையும் சண்டை விட்டு நரிட்டு கிடக்காளுவோ. நடக்கட்டும், ஜாலியா தான் இருக்கு. சரிப்பா, அடிபட்ட கணக்கு என்னத்தையா களிம்பு எடுத்து போடிட்டி. கண்ணு ஒரு மாதிரி கண்ணி போய் இருக்கு. எனக்கு தெரியும்ப்பா. வந்துட்டா அக்கறையா சொல்லுதேக்கு. உள்ள என்ன வரத்து வந்துட்டு போகுது. அத்தையோ அவ போயிட்டு போறா. உங்களுக்கு எதுவும் வேணுமாத்தே சொல்லுங்க, கொண்டாரேன். என்னக்கா என்ன இதுயா? வாங்க அத்தையோ. வாரம்மா. என்ன தலைவாசல நின்று சத்தம் போட்டு அடக்கிய? வேற சுவாலி இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு இப்படி நடந்துகிட்டு தான் கிடக்கும். ஏம்க்கா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லத்தே, வீடு தூக்கில கொஞ்சம் வேக வேகமா தூத்துக்கிட்டு இருந்தா பெருத்தால உட்காந்துட்டு மீனா மேல லேசா பட்டுட்டு அந்த அன்னைக்கு அவ வந்து அத்தை கிட்ட சண்டை போட்டு போறா. லேசா ஒண்ணு குத்தலன்னா என் கண்ணை எப்படி குத்தி வச்சிருக்கிய? யாமினா அடி ரொம்ப பட்டுட்டோ? ஆமா சித்தி, எப்படி ஆக்கி வச்சிருக்காவோ பாருங்க. இவோதான் வீடு தூக்கம்னு என் கண்ணை குத்திட்டாவோ. சரி தெரியாம பட்டிருக்குமா. கண்ணுக்கு ஏதாவது களிம்புல தொட்டு போடு. இந்த கண்ணாயில் மட்டும் வேணா கடையில வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் வீட்டுல இருக்குட்டி, ஒரு டப்பா நிறைய வாங்கி வச்சிருக்கேன். எட்டி என் கட்டிலுக்கிட்ட அலமாரில கண்ணாயில் டப்பா இருக்குட்டி, எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு படுத்து ஏந்தி சரியா போயிரும். எனக்கு தெரியும்ப்பா. இவா எம்கா வாண்ட எப்படி கத்திட்டு போறா? நான் தானே இழிச்சவாய் அவளுக்கு. அவளுக்கு அடிபட்டுட்டுன்னா நான் என்ன செய்வேன்? நானே காலு நொந்து போய் கிடக்கேன். அந்த கோவத்தை ஏன்ட்ட வந்து காட்டுதா. ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்னையத்தான் படுத்துதாள்வோ. ஏத்தையோ அப்படி சொல்லாதீங்க, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். தூரம் ஓடிடு, என்கிட்ட ஏதாவது வாயில வாங்கிட்டு போயிடாத. சரி தே, நீங்க கோவமா இருக்கியே போல. நான் போய் செத்த ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்ன சை வீடா இது? எந்நேரம் ஏதாவது ஒரு சண்டை போட்டு நாரத்தான் சரியா இருக்கு. சரி விடுக்கா, எல்லா வீட்லயும் உள்ளது தானே. இங்க ஓவரலாட்டி போய்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைல இருக்க வீட்டுல கூட இப்படி சண்டை விட்டு நாராதுவோ போல. என்ன நான் நிறையிட்டு கிடக்காளுவோ. அவனுங்க ராசு அவன் என்ன தூங்கிட்டு கிடக்கான். அவன் நைட் விட்டு போக வேண்டியதா, பகல் பூரா தூங்க வேண்டியதான். வீட்டுல இடியே விழுந்தாலும் என்னன்னு கேட்க மாட்டான். சரி அவனும் என்னையுவான். நைட்டு வேலை பார்த்தாலே பகல்ல அசத்தான் செய்யும். ஆமா நான் படுத்து உறங்கிட்டு இருக்கான். வா வந்து இரி. என்ன அழகா பேசு இந்த பிள்ளை. கடவுளே, என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டப்பா. என் பிள்ளைக்கு என்னன்னு கல்யாணம் ஆக போதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கலாம் கூப்பிடுது அந்த பிள்ளை. எம்மா எனக்கு என்னான்னு சந்தோஷமா இருக்கு. என்ன செய்யனே தெரியல. முதல்ல சரசக்காட்ட போய் விஷயத்தை பூரா சொல்லணும். நாளைக்கு நல்ல நாளான்னு பார்த்து நாளைக்கே போக முடிஞ்சா ஓடிடணும். எப்படியோ கடவுளா பார்த்து ஒரு பிள்ளைய கண்ணுல காட்டிட்டாரு. ஆண்டவா. அம்மாக்கு ஒரே குசிதான் போல. இப்போ போய் அம்மாட்ட எதுவும் பேசவா? இப்படி வேண்டாம். நமக்கு நார்மலாவே இல்ல, முகம் வெக்கமா வருது. அம்மா ஏதாவது கேட்டான்னா அதுக்கடுத்து பதில் சொல்ல முடியாம சிரிச்சுட்டு நிக்கணும்.
மூச்சு கட்டாம சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேலைக்கு போகும்போது போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். லட்சுமி, ஒரு 200 தேவைப்படுது. அன்னைக்கு சுப்பைய அண்ணன்ட்ட ஒரு அவசரத்துக்காண்டி வாங்கினேன். அவன் அன்னைக்கே கேட்டான், இன்னைக்கு கண்டிப்பா கேட்பான். ஏன் எதுக்குன்னு கேட்காத, ஒரு அவசர தேவைக்குன்னு வாங்கினேன். இப்போ சண்டை போடாம ஒரு 200 எடுத்து வந்தேன்னா நான் சட்டுப்புட்டுன்னு வேலைக்கு போயிருவேன். எடுத்தாரியா இப்படி? ஏ லட்சுமி. என்னங்க குட்டிலோ? ஆமா, நீ என்ன யோசனையில இருக்க? ஒரு 200 எடுத்துட்டு வா, நான் போட்டும். அண்ணன் வாரேன். என்ன கேட்ட உடனே சரின்ட்டு ரூபா எடுக்க போயிட்டா? மத்த நேரம்னா துட்ட கேட்டோம்னா வல்லு 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 வல்லுன்னு அந்த வரத்து வருவா. இப்ப என்ன சொன்ன உடனே ரூபா எடுக்க போயிட்டா? எவ்வளவுங்க கேட்டியா? 500? என்ன 200 கேட்டா 50 தருவா? இன்னைக்கு 200 கேட்டா 500 தரா? ஆமான்னு சொல்லி ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஏங்க உங்களை தான் கேட்கேன். ஆமாமா 500 தான் கேட்டேன். அப்படியா? இருங்க எடுத்தாரேன். இன்னைக்கு ஒரு வேட்டை தான். 300 எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. நீங்க என்னங்க? கொண்டா லட்சுமி. 500 கேட்டேன், 200 தான் தரா. நீங்க முதல்ல 200 தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே காது கேட்டுச்சு. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி பாப்பமே தான் 500 வேணுமான்னு கேட்டேன். நல்ல மனுஷனா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? 500 கேட்கலாமா, 200 தான் கேட்டோம்னு வாங்கிட்டு போயிருந்தா நல்லவன்னு நம்பியிருப்பேன். புத்தியை காட்டிட்டியல்ல. நாங்க கேட்ட 200 வாங்கிட்டு கிளம்புங்க. கொண்டா வாரே. கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு நான் உட்காந்துட்டோம்னா பொறுக்காது இல்ல. வீட்டு பத்திரத்தை முத கூட எனக்கு தெரியாம ஆட்டையை போட்டு போய் அடமானம் வச்சாலும் தெரியாது. என்ன அப்படித்தானே? கொஞ்சம் சிரிச்சவனே கேனக்கிருக்கி ஆக்கிட்டியல்ல. எப்பவும் இதே மாதிரி சிரிச்ச மேனிக்கே பேசணும்னு நினைக்க கூடாது. என்ன இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு சிரிச்ச மேனிக்கு இருக்கேன். மற்ற நாள் இப்படி பண்ணிடோ நடக்கதே வேற. பார்த்து போயிட்டு வாங்க. 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நல்ல மாதிரி பேசி நடிச்சு ஏமாத்திட்டா. ஏங்க இப்ப எதுக்கு அழைக்கா? என்ன இங்க பாருங்க. என்ன போறவன் எதுக்கு கூப்பிடுதே? இந்தாங்க. லட்சுமி எனக்கா? இல்ல, வீட்டுல குழம்பு கறி வைக்கிறதுக்கு என்ன இல்ல, அதை வாங்கிட்டு வரதுக்கு தான் கொடுத்தேன். அதுக்கு வேற ஆள பாரு, நாமளா வாங்கிட்டு வர மாட்டேன். சும்மா சொன்னங்க, உங்களுக்கு தான் வச்சுக்கிடுங்க. எனக்கா? ஆமா. கொண்டா கொண்டா. என்ன மனசார 100 கொடுத்துட்ட? எல்லாம் ஒரு காரணமா தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு நிம்மதியான செய்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் முதல்ல அந்த 500 கொடுத்துருக்கலாம். ஆனா 300 உங்களுக்கு மனசார கொடுக்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. அதான் போனா போது 100 தந்திருக்கேன், வச்சுக்கிடுங்க. குடிச்சிட்டு வீட்டுல வந்து சண்டை போட்டு கிடக்க கூடாது, அதையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் குடிச்சிட்டு வீட்டுக்கே வர மாட்டேன் பாரு. இன்னைக்கு எங்கனையாவது நான் கோயில் குளத்துல படுத்து தூங்கிட்டு காலையில தான் வருவேன்னா. நான் வரேன், எனக்கு வேலை கிடக்கு. கடவுளே, தினமும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் தினமும் 100 கொடுப்பா. இன்னைக்கு ஒரு புடி. நல்ல மனுஷன். பொண்டாட்டி சந்தோஷமான செய்தின்னு சொல்றால. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. கையில ரூபா கிடைச்ச உடனே அதுதான் உலகம்னு ஓடிட்டாரு. சரி போயிட்டு போறாரு. அவருக்கு சந்தோஷம் அதுல தான் இருக்குன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறாரு. நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல சரசக்கா வீட்டுல போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். கிருஷ்ணா ஐயா. அந்த வரமா. என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, அதான் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுமேனு அடுப்படியில தட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். சரிப்பா, அப்ப நீ சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ. நான் போய் சரசத்தை வீட்டுல கல்யாண விஷயத்தை பத்தி என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். என்ன? சரிம்மா. என் பிள்ளைக்கு முகமெல்லாம் வெக்கமா இருக்குவே. போமா. கல்ல பைய ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு அழகான பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பிள்ளை என் மவனை உயிர்க்குறா விரும்புதே. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். சரசக்கட்ட போய் இப்பவே பேசி நாளைக்கு போறதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடும் இப்பவே பண்ண ஆரம்பிக்கணும். காலவெளி இருக்கிறது பத்தாதுன்னு இவள வேற பாடா படுத்திட்டு கிடக்காள்வோ. உனக்கு ஏம்க்கா இன்னும் கெட்டு பிரிக்காம இருக்கு? போய் பிரிச்சுட்டு வரலாமா? ரொம்ப நாளா போட்டிருக்கல்ல. அது நம்ம வாலிப பிள்ளைகள் இல்லைல்ல, நம்ம வயசுக்கு அவளை ஈஸியா சேர மாட்டேங்க. நான் கொஞ்ச நாள் கிடக்கட்டும்ட்டான். அதான் நினைக்கு போட்டிருந்தது இத்தனை நாளா. நீ இந்த காலையும் வச்சுட்டு கால் வலியும் வச்சுக்கிட்டு இங்கட வந்து இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே பேசாட்டி படுத்துருக்க வேண்டியதானே? எவ்வளோ நேரம்ட்டி உள்ளேயே கிடக்க. கால் வலி ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு பொச முட்டிக்கிட்டு வருது வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு. அதான் செத்த வெளியில வந்து இருப்போமேனு இருந்தேன். ரொம்ப நேரமா யாரையும் காங்கலையான்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயாவது வந்த. சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டியா எப்படி? ஆமா போட்டாச்சு. வலிக்கிறது கூட ஒரு பக்கம் தாங்கிக்கிடலாம் போல. அந்த காலை கெட்டு போட்டு வச்சிருக்கிறது எரிச்சலா இருக்குட்டி. ஏமாத்தி என்னைக்கு கரெக்டு தானே அன்னைக்கு தான் நிம்மதி. என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க டாக்டரு? நாளைக்கு போகணும், பிரிச்சுட்டு வரணும். எப்படா கலட்டி போடுவோம்னு இருக்கு. சரி என்னைய பொறுத்த இன்னும் ஒரு நாள். ஏ மீன் கறியா? ஐயா வாமா, என்ன ரொம்ப நாள் அலையே காணும்.
வரேன். கீழே வந்துட்டேலாம்லானே. நான் ரொம்ப நாளுக்கு இங்கிட்டு வரவே இல்லை, எனக்கு தெரியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு வந்தேன். வந்து முதல்ல உங்க வீட்டுல தான் சத்தம் கொடுத்தேன். ஆளும் இல்லை சத்தமும் இல்லை. அந்த நாளைக்கு இதுல இருந்து 2 பேரும் தள்ளி ஆட்கள் வாங்கிடுவோ. அப்போ அங்க ஆவடைமான்னு உங்க சிநேகிதி இருப்பாவுல்ல? ஆமா ஆமா ஆவடைமா. அந்த கடை தான் சொன்னேன். வந்த வழியில அந்த வளர்ந்த பிள்ளை வீட்டுல சத்தம் கொடுத்தேன். அவன் மாமியாரும் இல்ல மருமகளும் இல்ல, வெளியூருக்கு எங்கேயும் போயிருக்காவளோ அப்படின்னு கேட்டேன். அப்பந்தான் அந்த அக்கா அப்படி சொன்னாவோ. எங்க அக்கா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டா, அவளே வெளியில எங்கேயும் போக முடியாம வீட்டுல எல்லாம் இருப்பா, எங்கேயும் போயிருக்க மாட்டா, மாத்திரை போட்டு படுத்திருந்தாலும் என்னமோ தான் சத்தம் கேட்டிருக்காது அப்படின்னாவோ. எனக்கு அப்படித்தான் தெரியும். சரி சரி. இப்ப தெரியா இருக்காக்கா? இப்ப பரவாயில்லம்மா. நாளைக்கு கெட்டு பிரிக்கம் இருக்காவோ. நீ ஏன் ரொம்ப நாள் வரவே இல்ல? எனக்கும் ரொம்ப நாளைக்கு கெரியா இல்ல. மேற்கொண்டு என் மவனுக்கும் கல்யாணம் வந்துடுது. அப்படியா? கல்யாணமா மவனுக்கு? ஆமா. ஏக்கா ஏன் நின்னுகிட்டே இருக்கியா? வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டுக்கா, வியாபாரம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போக வேண்டிய. நான் போற வழியில ஒரு வார்த்தை கேட்டு போமேன்னு தான் வந்தேன். வாமா வந்து இரு. வியாபாரம் தான் முடிஞ்சிட்டுல, அச்சத்துக்கு வந்து பேசிட்டு போ. வெயில் அடிக்கல. சரிக்கா. அம்மா இந்த காலு வலி. உங்களுக்கும் காலு வலி இருக்குல்லக்கா? ஏன் போட்டு மீன் வியாபாரம் பார்த்துட்டு அடக்கிய இருக்கலாம்ல பேசாம? எங்கக்கா, நம்ம உழைச்சி நம்ம கையில 4 காசு இருந்தா தான் நமக்கு நல்லா இருக்கு. வீட்டுல சும்மையே இருந்தாலும் என்னவோன்னு இருக்கு. காலம்பரை வந்தோமா, மத்தியானத்துக்குள்ள மீனை விட்டு முடிச்சோமா, வீட்டுக்கு போய் நிம்மதியை சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்தோமான்னு தான் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். இரு என்கிட்டயா குடிக்க கொண்டு வர சொல்றேன் இவளை. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. இரு சொல்லுதேன். எவ்வளவு நேரம் வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்க, என்கிட்டயா குடிச்சா தான் நல்லா இருக்கும். சின்ன பொண்ணே. நான் வரேன் தே. சொல்லுங்க தே சொல்லுங்கள். என்ன மீன்காராச்சி எப்போ வந்திய? வியாபாரம் முடிச்சிட்டு இப்பதாம்மா வந்தேன். காலையில மீன் விற்க வரையில முத ஆளா உன் வீட்டுல தான் சத்தம் கொடுத்தேன். சத்தமே அங்கல வீட்டுல ஆளே இல்லையான்னு நினைச்சிட்டு போயிட்டேன். அப்படியா? எத்தனை மணி இருக்கும்? ஒரு 8 மணி தானே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மாவும் அங்க இருக்கு, கடையில போய் நின்று இருப்பேன். அத்தை மாத்திரை போட்டு தூங்கிட்டு டப்பாவளா எந்திரிச்சிருக்க மாட்டாவ. அப்படித்தான் போல, வெளியில எங்கேயும் போயிட்டே இருந்தோமோ. நல்ல மீனா இருந்துமா, இன்னைக்கு அழகா நீ வாங்கிருக்கலாம். அப்படியா? எங்க வீட்டுல நேத்துள்ள வத்த குழம்பு இருந்தாச்சு, முட்டையை வச்சு பருப்பு வச்சு இன்னைக்கு ஒப்பேத்தியாச்சு. ஆமா, நீங்க ரொம்ப நாள் வரவே இல்ல. என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருந்தோமா, அதான் வர முடியல. அப்படியா? எங்களுக்கு எல்லாம் சொல்லல கல்யாணத்துக்கு? சிம்பிளா வச்சுட்டோம், அதான் சொல்ல முடியாம போயிடுது. எனக்கு ரொம்ப தூரம் அலைச்சல் முடியல. ஏன் ஒருத்திக்கு தான் தெரியும் ஊர் ஆட்கள் எல்லாம். என் மகன் மருமகிட்ட போய் ஒரு இடத்து சொல்லுங்க அப்படின்னு, ஆள் தெரியாத ஊர்ல எங்க போய் சொல்ல அப்படின்ட்டாவோ. அந்த அன்னைக்கு சரி உள்ளது போல இருக்குன்னு விட்டாச்சு. ஒரு போன் அடிச்சாது சொல்லிருக்கலாம்ல ஆச்சியோ. என் போன என் பேர பிள்ளை தண்ணிக்குள்ள போட்டுடுவோமா, ஆத்துக்கு குளிக்க போடப்போ தண்ணியோட போயிடுது பார்த்துக்கோ. இன்னும் அடுத்து போன வாங்காம தான் இருக்கேன். சரியா போச்சு போங்க. என்ன செய்ய, நேரம் அப்படி இருக்கு. ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தீ அப்படின்னா ஊர்ல உள்ள அத்தனை வரையும் உங்க ஊருக்கு கூட்டு வந்திருப்பேனா கல்யாணத்துக்கு? அது தெரியும், என்ன செய்ய, நமக்கு போன செய்யலாம போயிடுது. சரி போது போங்க. இனி அடுத்து யாருக்கா கல்யாணம்னா ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்ன போன் வாங்கிருங்க என்ன? சரிம்மா. சரியா பேசிக்கிட்டே இருக்காத, அந்த ஆச்சிக்கு என்கிட்ட போட்டு கொண்டா. கேட்க ஒண்ணு வேண்டாம்க்கா, சும்மா தண்ணி கொண்டா போதும். அந்த பிள்ளைய போட்டு வேலையாவாதிய. இருக்கட்டாச்சியோ, நான் எனக்கு ஆத்தி கொண்டாரேன். எத்தையோ காபி டீ எதுவும் போடவா இல்லாட்டி ஜூஸ் என்னமும் போடவா? வெயில் அடிக்குள்ள ஏதாவது எலுமிச்சை ஜூஸ் என்னத்தையும் போட்டு கொண்டா. எலுமிச்சம்பழம் வீட்டுல இல்லையே, போய் வாங்கிட்டு வரட்டுமா? சட்டுன்னு போய் வாங்கிட்டு ஓடியா. வேண்டாமா, ஒரு சப்பு தண்ணி கொண்டா போதும். இருங்காச்சியோ, இப்படி போயிட்டு இப்படி ஓடியாந்துருவேன். உங்க மருமா பொடு பொடுன்னு இருக்கு அண்ணக்கா. ஆமா, பொடு பொடுன்னு வரத்தான் செய்வா, என்ன செய்ய. சரி, எல்லா வீட்லயும் உள்ளதானே. ஒரு சில வீட்டுல மருமக்கமா இருப்பாளுவோ, நம்ம போனோம்னா வான்னு கூட கேட்காதுவோ. மூஞ்சிய கேனமா வச்சுக்கிட்டு போயிருங்க. உங்க மருமா நல்லா சிரிச்ச முகமா யாட்டனா நல்லா பேசால. ஐயப்பா, அந்த பிள்ளைய போட்டு வேலையாவதில்ல எனக்காண்டி. இருக்கட்டும், இன்னும் அங்கே திரும்பினா கடை தானே, போயிட்டு வருவா. பெற அவனுக்கு எங்க பொண்ணு எடுத்த? நான் எங்க பொண்ணு எடுத்த, அவனையே தான் பொண்ணை தேடி கூப்பிட்டு வந்துட்டானே. கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமாக்கா, தூத்துக்குடியில காலேஜுக்கு படிக்க போனவே அங்க ஒருத்தே காதலிச்சு அந்த அன்னைக்கு இவ்வளவு தான் கெட்டோம்னு இழுத்துட்டு வந்துட்டான். வா, இது வேறையா? ஆமா, பிற என்னையே அவ வீட்டாள்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி அதுக்கடுத்து ஒருபடியா கல்யாணத்துல வந்து நின்னுது. அதான் பெருசா ஆளுகளுக்கு எங்கேயும் சொல்லாம சிம்பிளா கல்யாணத்தை வச்சு முடிச்சாச்சு. பெத்தவா ஒருத்தி இருக்கல்ல, வாண்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே என்ன ஏதுன்னு. அதைத்தான் நானும் சொல்லுதேன். அதையாங்க அக்கா, ரெண்டும் காலேஜ்ல விரும்பி இருக்குவோ. அந்த பிள்ளைக்கு காலேஜ் முடிச்ச கையோட தாய் மாமனுக்கு கட்டி வைக்கணும்னு பார்த்தாவலாம். அந்த அன்னைக்கு மகன்காரன் கல்யாணத்தை முடிக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டான். இவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு இருந்தா தானே என்கிட்ட சொல்லுவான். பொண்ணுகாலுன்னு வேலை வெட்டி ஒண்ணும் கிடையாது, இப்ப தான் படிச்சிருக்கான். அப்புறம் வேலைக்கு போகணும் வைக்கணும், இதெல்லாம் அம்மாக்காரி கேட்பாள அப்படின்னுட்டு என்ன சொல்லாம கொள்ளாம அவளை இழுத்துட்டு வந்துட்டான். எப்படி இருக்குவோ பிள்ளைகளு. ஆமா, அவனை நினைச்சுதான் ஒரே கவலையா இருக்கு எனக்கு. இந்த காலத்துல வேலை வெட்டி இருக்கவனே கல்யாணம் முடிச்சு காலம் தள்ளுறது பெரும்பாடு. இதுல இவன் வேற படிச்சு முடிச்ச கையோட அந்த பிள்ளையை கூட்டு வந்துட்டான். கல்யாணத்தையும் முடிச்சு வச்சாச்சு. என்னன்னு 2 காலம் கழிக்க போதோ தெரியல. வேலை தேடி போயிருக்கான். 2 நாளா வேலை தேடி போயிட்டு வேலை இல்லைன்னா இங்கே குடி கிடைக்கோ வெளியூர்ல கிடைக்கோ தெரியல. அது வரைக்கும் அந்த 2ஐயும் நம்ம தான் பார்க்கணும். இது வேறையா? நீ அவ வீட்டு ஆளுக்கிட்ட சொல்ல வேண்டியதானே பொண்ணு வீட்டுல. ஏன் அவன் இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கான், ஒரு 2 வருஷம் பொறுத்து கல்யாணத்தை வைப்போம்னு சொல்லலாம்ல. அங்க பேச்சுக்கே இடம் இல்ல. தாய் மாமங்காரன் தான் தாலியை கட்டோம்னு சண்டைக்கு நிக்கான். அந்த பிள்ளை உங்க மவனை விட்டா நான் செத்து போயிருமுக்கியான்ட்ட. வா, இவன் அதுக்கடுத்தால எனக்கு அந்த பிள்ளையை கட்டி வைக்கட்ட நான் எங்கடையும் போயிருங்க. என்ன கதையை சொல்ல. வேற இப்படி இருக்கல, நான் என்ன செய்வேன்? அந்த வீட்டாள்கிட்டையும் பேச முடியாம இவங்கிட்டையும் பேச முடியாம சரி போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை வச்சாச்சு. அவ வீட்டாளுக்கு யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுட்டாவோ. என் மவக்காரி இப்படி ஓடி போனா வச்சானு ஊருக்குள்ள ஏற்கனவே கேவலமா போச்சு. என் தம்பிக்காரன் வேற சண்டைக்கு நிக்கான்.
முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கடுத்து அவன் சண்டைக்கு நின்னாலும் அமைதி ஆக்கிக்கிடுவோம். நாங்க கல்யாணத்துக்கு முன்னே அவங்ககிட்ட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டா. அந்த அன்னைக்கு அவனுக்கு தெரியாம வைக்கணும்னா ஊருக்கள் சொல்லாம தானே வைக்க முடியும். அவ வீட்டாள்கள்ல அவ தாய் தாப்பே 2 பேர் தான் வந்திருக்காவோ கல்யாணத்துக்கு. ஒரு வழியா அங்கனையும் சொல்லாம வைக்காம கல்யாணத்தை முடிச்சு, கல்யாணம் முடிச்ச அப்புறம் வீட்டுல வந்து சண்டைக்கு நின்னா, அதுக்கப்புறம் ஒரு வழியா பேசி வச்சு அவனை இழுத்துட்டு போனாவோ. பாரு, உனக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? எனக்கு 3 மகன் 2 மவாக்கா. மூத்தவன் ஒருத்தன் மெட்ராஸ்ல வேலை பார்க்கான், ஒருத்தன் உள்ளூர்ல தான் இருக்கான். இவன் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ கல்யாணத்தை முடிச்சு இப்ப வீட்டோட வந்து இருக்கான். பிள்ளைகள் 2 அங்க பக்கத்திலே கட்டி கொடுத்துட்டேன். சரி, பொம்பளை பிள்ளைகள் கரையேறிட்டுல? ஆமா, பிள்ளைகள் எதையும் படிக்கலாம் வைக்கல. முடிஞ்ச வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பள்ளியிடத்துல படிச்சதுவோ, அடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ கல்யாணம் முடிச்சவனை தான் நல்லா படிக்க வச்சேன். நல்லா படிக்கவும் செய்வான். ஆனா வேலை வெட்டின்னு கிடைக்க முன்னா கல்யாணத்தை முடிச்சாச்சு. இங்கன வேலை கிடைக்க போதோ என்ன பாடு பார்க்க போறானோ தெரியல. சரி, படிச்சிருக்காமல, எங்கனையாவது வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான்க்கா இருக்கேன். ஏக்கா, நேற்று கல்யாண வீட்டில் சாப்பாடு சரியே இல்லைல்ல? ஆமாம், எனக்கு அந்த ரசம் மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பிடிச்சிருந்தது. எனக்கெல்லாம் அது கூட பிடிக்கிற வள்ளியக்கா. சோறு ரேஷன் அரிசி சோறுக்க. ஆமாம், பத்தியா, ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 4 ஆளை கூப்பிட்டா நல்ல முறையில் சோறு போடணுங்க எண்ணம் இல்லை. மொய்யை மட்டும் எவ்வளோ செஞ்சாலும் வாங்கிக்கிடியாள்வே. அப்போ ஒரு சோறு குழம்பு கறியல் நல்லா வைக்கணும் வேண்டாமா? கூட்டு கறியெல்லாம் எடுக்க ஆகாதுக்கா, நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி நெட்டுன்னு இருந்தது. காய்கறியெல்லாம் ருசியாகவே இல்லை. என்னத்தையும் பழைய காய்கறி போட்டு தவசு பிள்ளையை செய்ய சொல்லிப்பா போல. ஆமா, எம்மத்துல என்னன்னுதான் மனசார இப்படியெல்லாம் சோறு குழம்பு கறி வச்சு ஃபங்க்ஷன் நடத்துதாளுவலாமா? நாளை பின்ன அந்த ஆளுவ மூஞ்சில முழிக்கணுமே. சோறு குழம்பு கறி சரியில்லட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்க மாட்டேக்காள்வோ. கூப்பிட்டோமா வந்தாள்வளா, என்னத்தையோ போட்டோமா தின்னுட்டு போனா போறாள்வோன்னு நினைக்காள்வோ. குழம்பு கறி எதையும் எடுத்தீங்களாக்க? ஆமா, இந்த வத்த குழம்பும் 6 மட்டும் என் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். பிற என்ன செய்ய, சோறு குழம்பு கறியெல்லாம் நிறைய மிஞ்சிட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, என்கிட்டையும் சொன்னா. நானும் கொஞ்சம் ரசம் அவியல் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நானும் கொஞ்சம் சாம்பாரும் பச்சடியும் எடுத்துட்டு வந்தேன்க்க. நல்லாவே இல்லை, ஆனாலும் வேற வழியிலேன்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன செய்ய? ஆமா, என்ன செய்ய, குழம்பு கறியில மிஞ்சிட்டுன்னு சொன்னா சரின்ட்டு தான் போய் எடுத்துட்டு வந்தேன். நானும் அப்படிதான்க்கா, எடுக்கே எனக்கு மனசு கிடையாது. இருந்தாலும் வீணா போகுது அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தேன். காலையில இந்த சாம்பாரையும் பச்சடியும் ஒன்னா போட்டு சூடு பண்ணி தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் ருசியாலாம் இல்லை. வீணா போகுதுன்னு நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுது. என்னைய என்ன சின்ன பொண்ணு? என்னக்கா எல்லாரும் இங்கே தான் இருக்கே போல? ஆமா, அப்படியே சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? சும்மா தான்க்கா இங்கே பக்கத்து கடைக்கு போகிறேன். பேசிக்கிட்டு நின்னா நேரம் ஆயிரும் பார்த்தீங்களா? எங்கள் அத்தை வேற ஏசோவை, அதான் போகிறேன். வரட்டுமா? இவ்வளோ இங்கே கூட்டமாக உட்காந்து எவா வீட்டு கதையை நொறுக்கிட்டு இருக்காள்னு தெரியலையே. ஏக்கா, என்னலதா சின்ன பொண்ணு லேசப்பட்டா இல்லக்கா? நேற்று எவ்வளோ குழம்பு கறி அள்ளிட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமா, பேர சாம்பார் தான், வத்த குழம்பு தான், மோர் தான், ரசம் தான், அவியல் பொரியல் எல்லாத்தையும் தீட்டு வந்துட்டால. அவ அப்படி குழம்பு கறியெல்லாம் எடுக்கவே மாட்டாளதான். நேற்று எடுத்தாலாங்க. எவன் எடுக்க மாட்டா? மண்டபத்துக்கு 4வது வீடு தானே அவ வீடு. அதெல்லாம் குழம்பு கறியில எல்லாரும் எடுத்துட்டு போய் மிச்சம் கிடந்தானே எடுக்கத்தான் செய்வா. வெளியில எடுக்காத மாதிரியே பேசிக்கிடுவா. நேற்று அவன் மாமியாளுக்கு நடக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாமியா கறிக்கு சோறு கொடுக்க போறோம்னு சொல்லி நல்லா ஒரு பெரிய சட்டி நிறைய வத்த குழம்பு தூக்கிட்டு வந்தாக்க. இன்னைக்கெல்லாம் வீட்டில் பொங்கிருக்கே மாட்டா, வத்த குழம்பு வச்சே பேத்திருப்பா. நீங்க வேணா வரையில இன்னைக்கு என்ன குழம்பு கறின்னு கிளங்க, வத்த குழம்புன்னு தான் சொல்லுவா பாருங்க. சரி, அதை எதுக்கு நம்ம கட்டுக்கிட்டு அள்ளிட்டு வந்து தின்னு ஏன் போட்டுட்டு போறாள்வ. நமக்கெல்லாம் அது பிடிக்காது. அவ தின்னதெல்லாம் நம்ம எதுக்கு போட்டு கேட்டுக்கிட்டு. 40 ரூபா சின்னாச்சி வந்து தரேன். சரிம்மா, போயிட்டு வந்து தாங்க. என்ன மல்லியாக்கோ? என்ன சின்ன பொண்ணு? என்ன கை நிறைய ஜூஸ் வாங்கிட்டு போறியா? வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க ஆள் வந்தாவோம்மா. இந்த வெயில் நேரத்துக்கு என்னத்த செய்ய, காப்பி டீ போட்டு கொடுத்தாலும் வேண்டாங்காவோ. அந்த அன்னைக்கு தான் சரி ஜூஸ் வாங்கம்மான்னு வாங்க வந்தேன். சரி சரி, நான் வரேன்னு. சரிக்கா. தாத்தா 2 எலுமிச்சம்பழம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் இல்லையம்மா. என்ன வெயில் நேரத்தில் எலுமிச்சம்பழம் இல்லைங்கிய? ஒரு ஜூஸ் போடவோ பாஞ்சி போட்டு குடிப்பாவோன்னு தெரியாதா? வாங்கி வைக்கண்டாமா? வாங்கி வச்சிருந்தோமா, ரேட்டு கூடன்னு ஒருத்தரும் வாங்க மாட்டுக்காவ. ஒரு பழமே 12 to 13 ரூபாய்க்கு விக்கி. சரி வாங்கி வைப்போமேன்னு வாங்கி வச்சேன். ஒருத்தரும் ரேட்டு கூடன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டேன்ட்டாவ. வீணா போச்சு. அந்த அன்னைக்கு தான் அடுத்து வாங்கல. ஐயா அப்படியா? அப்போ 2 ரசனா பொடியை தாங்க, போய் கலக்கி குடிக்கட்டும். சரிம்மா, நான் எடுத்தாரு. தாத்தா மஞ்சள் கலர் வேண்டாம், ஆரஞ்சு கலரா எடுங்க. என்ன சரிம்மா. ஒரே தொண்டை போச்சலா இருக்க? என்ன அது ஒண்ணு இல்லம்மா, சளி பிடிச்சிருந்தது. ஏன் லட்சுமி அக்கா? லட்சுமி அக்கா, என்ன சின்ன பொண்ணு? என்ன பார்த்தும் பார்க்காம போறியா? ஏமா இந்தாங்க ரசனா பொடி. சரி தாத்தா, எம்புட்டோ சிட்டையை எழுதிக்கிடுங்க. என்ன சரிம்மா. என்ன ரசனா பொடி ஜூஸ் போட்டு குடிக்கவா? அது கிடக்கட்டும். நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே ஏதோ புது பொண்ணு வெக்கப்பட்டு போற மாதிரி போறியா? இவ்வளவு பெரிய மனசு நிக்க என்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியா? கவனிக்கல சின்ன பொண்ணு, நான் வேற ஏதாவது யோசனையில போய்கிட்டு இருந்தேன்னா அதான் நீ நின்னதை கவனிக்கல. அப்படி என்னம்மா யோசனை? எல்லாம் நல்ல விஷயம் தான் சின்ன பொண்ணு. அதான் சரசக்காட்ட ஒரு வார்த்தை பேச போறேன். நான் இல்லாம என்னத்த பேசி முடிப்பிய? நானும் வருவேன். சரி வா. நீங்க போங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுவேன். என்ன சரி. லட்சுமிக்கா முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு 1000 வாட்ஸ் பல்பெரியுத பளிச்சுங்களா சிரிச்சுக்கிட்டு போறாவோ. ஏதோ நல்ல விஷயம் இருக்கு.
கிருஷ்ணா கல்யாண விஷயமா தான் இருக்கும், வேற எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட போறாவே? போய் என்ன ஏதுன்னு பேசுவோம். இங்கிட்டோடி போக வேண்டாம், அங்கிட்டோடி போவோம். அங்க அந்த 3 பரட்டையை நிக்கல்வோ, ரசனா பொடி வாங்கிட்டு போறா, கலக்கி குடிக்க போறான்னு நினைச்சாலும்னாலே நம்மளுக்கு வயிற்ற கலக்கிரும். அடுத்த நாளே பாத்ரூமுக்கு தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சுத்தா இருந்தாலும் இந்த வழியாவே போயிருவோம். என்ன உலகமா இருக்கு, ஒரு ரசனா பொடி கூட கடையில இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கு வழி இல்ல. ஏத்த இவள்களா எப்போ வந்து உட்காந்தாலும் தெரியல, போகும்போது இல்ல வரும்போது உட்காந்துருக்காள்வ. கையில இத்தனை பாட்டில் வச்சிருக்கிறத பார்த்தா வயிறேறி வாழ்வல. என்ன மல்லியாக்கா? என்னலதா என்ன கை நிறைய ஜூஸ் வாங்கிட்டு போறிய போல? மருமோ வாங்கிட்டு வர சொல்லிருப்பா. என்ன மல்லியா? ஆமா வெயிலா இருக்குல்ல, அவ மருமோ பெரிய இடத்து பிள்ளைல, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வாங்கத்தானு சொல்லிருப்பா. அதான் வாங்கிட்டு போறாளா இருக்கும். அப்படியாக்கா? அதெல்லாம் இல்லம்மா, வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்காவ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு, அதான் கலர் வாங்கிட்டு போறேன். அப்படியா? நான் கூட உன் மருமோ மாசமா எது இருப்பா போல, குடிக்க ஏதாவது வேணும்னு கேட்டிருக்கா போல, அதான் வாங்கிட்டு போறேன்னு நினைச்சேன். சும்மா தான் இருக்காளோ உன் மருமவா? ஆமா சும்மா தான் இருக்கா. சரி நான் வாரேன். கூலிங் போயிட்டுன்னா குடிக்க நல்லா இருக்காது, வந்தவளுக்கு நல்ல முறையில் கொடுக்கணும். கேட்கால் பாரு கேள்வி. மருமவ வாங்கிட்டு வர சொன்னால, நான் என்ன வேலைக்காரி அவளுக்கு வாங்கிட்டு போறதுக்கு? இவன் மருமகளுக்கு கல்யாணம் எத்தனையோ மாசம் இருக்கும்ல? இருக்குங்கக்கா. ஏன் 8 மாசமாவது இருக்காது? பேர என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கான்ட்டு போறா. யாரு கண்டா? இந்த காலத்துல மாசமா இருந்தாலும் சொல்லவே மாட்டுக்கால 3 மாத்தைக்கு. ஆமா கந்தட்டி விழுந்துரும்னு சொல்ல மாட்டுக்காள்வ. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, லட்சுமி. யார்? என்ன செம்பா? என்ன லதா 2 மட்டும் கூப்பிட்டுட்டா கதையே கேட்காத மாதிரி போற? அப்படியா? கூப்பிட்டியே லதா? ஆமாக்கா 2 மட்டும் கூப்பிட்டேன். சிரிச்சுக்கிட்டே போறியா? எங்க போறியா? என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. சும்மாதாம்மா ஏதோ யோசனையில போயிட்டேன். நீங்க நேற்று கல்யாணத்துக்கு வந்தீங்களாக்கா? நான் வரலம்மா, நான் ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு போகணும்னு போயிட்டேன். என் வீட்டில் உள்ளவர் தான் வந்திருந்தாரு. அப்படியா? சரி சரி, அதான் உங்களை காங்கலையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் வீட்டில் பால் காய்ச்சின்னு போனீங்க? எங்கள் ஊரில் பக்கத்தில் வீடு கட்டியிருந்தாவுமா, தெரிஞ்சவோ. அவ போன் போட்டு சொன்னாவோ. சரி போகாமல் இருந்தால் நல்லா இருக்காத, நாளைக்கு ஏன் உனக்கு கல்யாணம் வச்சா அவளாம் வருவாவோ அப்படின்னு தான் போயிருந்தேன். ஓ அப்படியா? சரி சரி சரி, நான் வாரேன். என்னம்மா சரசக்கா வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சரிக்கா போங்க. ஒரே சரசு வீட்டில் தான் போய் கிடப்பு வேலை. ஆமா பார்த்தேலக்கா, அவள் அங்கே வந்து கிடக்க, இவன் அங்கே போய் கிடக்க, இதே சோழி தான். வீடுனே இருக்க மாட்டாளோ போலுக்கு, அங்கங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு. எல்லாமே நம்மள மாதிரி இருப்பாள்வளா? நம்ம வீடு உண்டு வேலை உண்டு, நம்ம வீட்டு கதை உண்டுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தியெல்லாம் இருக்காளுவோ, அடுத்த வீட்டில் போய் கதை வசனா தான் தூக்கமே வரும் அவளுக்கெல்லாம். ஆமா பார்த்தீங்களா, வீடு விடா அழைத்ததெல்லாம் ஒரு பொழப்பா? நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம வீட்டு பேச்சு உண்டுன்னு இருக்கணும், அப்போதான் நிம்மதியாக இருக்கும். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் பீடி தட்டை தூக்கியிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் சுத்து ஓடுது. தட்டை தூக்கி வச்சாலே ஒரே தூக்கமாக தான் வரும். இன்னைக்கு தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பீடி சுற்று ஓடுது. பீடியை சுற்றி கடையில் கொண்டு போடாட்டாலும் வட்டி பீடியவாவது கொடுத்து முடிக்கணும். வாழ்க்கையில் இந்த வட்டியை எவன் தான் கண்டுபிடிச்சானோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் வட்டி, காசு வாங்கினா வட்டி, கடன் பீடி வாங்கினா வட்டி, வட்டியும் குட்டியும் போட்டு தான் பலர் பணக்காரராகவே ஆயிட்டாவோ. நம்ம என்ன அப்படியே தான் இருக்கோம். ஆமாம் வட்டின்னு பிறகு தான் ஞாபகம் வருது, இந்த பம்பல்ல தான் என்கிட்ட ரூபாய் வாங்கி ஒரு செம்பட்டிகிட்ட கொடுத்தால, இன்னும் வட்டி வரக்கானும். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். நம்பரை காணையில் தேடணும் போலையே. என்ன இருக்கு? ஹலோ லதா எங்கே இருக்க? இங்கே தான்க்கா, மரத்தடியில் நிற்கே. அப்படியா? இந்த ஒரு பொம்பளைட்ட ரூபா வாங்கி கொடுத்தியா, அவள் இன்னும் வட்டியே போடலையம்மா. அப்படியாக்கா? சரி நான் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிஸிஸாக இருக்கேன், நான் வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணி கேட்டுட்டு சொல்லட்டுமா? சரிம்மா, கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லு என்ன. சரிக்கா, நன்றி நன்றி, நல்வரவு நல்வரவு. சரி வச்சிருவா. வச்சிருங்கக்கா. சரி சரி, ஃபோன் போட்டு கேட்கமுங்கா. சரி பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவா. செம்பட்டையை பார்த்தா ஏமாத்தவ மாதிரி இல்லை, பம்பையும் ஏற்பட்டு வாங்கி கொடுத்துருக்காளா, எப்படின்னு வாய் வாங்கி தந்துருவா. இருந்தாலும் இன்னும் வட்டி தராமல் இருக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஃபோன் போட்டுட்டு சொல்லுன்னு இருக்கல்ல. யாரோ போறாவோ, இந்த குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, அவளே தான். என்ன சத்தமே கொடுக்காம போறா? ஆள் இருக்குது கண்ணு தெரியலையா? லட்சுமிக்கா. என்ன சாந்தி? ஏக்கா என்ன, நாங்கள் நான் உட்காந்துருக்கேன், பேசாட்டி நீங்கள் வாட்டுக்கு போறிய? ஒரு முக்கியமான விஷயமா சரசக்காட்ட பேச போறேன் சாந்தி, அதான் கவனிக்கல. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? சரி நான் வாரேன். என்னம்மா? வேக்கா என்ன கூப்பிட கூப்பிட கதை வைக்காம போயிட்டா அவாட்டுக்கு? முக்கியமான விஷயம் பேச போறாளாமே. எதை பத்தி பேச போறான்னு தெரியலையே. ஒரு வார்த்தை இதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு போனா நமக்கு நிம்மதியா இருக்கும். என்னத்த பேச போறான்னு தெரியலையே. சே இப்படித்தாம நம்மளை நிம்மதி இல்லாம ஆக்கிடுதாள்வோ. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்குன்னு நினைச்சாலும் இருக்க முடியுவா? பீடித்தட்டை தூக்கி இப்பதான் பீடிச்சத்த ஆரம்பிச்சேன், நல்லா சுத்து ஓடுதேன்னு சொல்லி வாய முடல, அதுக்குள்ள ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டா. இப்ப இது என்ன கதைன்னு தெரிஞ்சாத்தானே நமக்கு நிம்மதியா இருக்கும். இவ எதுக்கு இந்த வழியா போறா? வேற எங்கேயாவது போனாலும் போய் தொலைய வேண்டியதானே. ஆமா வேற எந்த வழி இருக்கு, இங்கோடி தான் போக முடியும். போறவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்காமலாவது இருந்து தொலைஞ்சோம் இல்லை. இப்ப பீடிச்சத்தை போட்டுட்டுலாம் அங்க போக வேண்டியிருக்கு. சாட்டி ஒன்று செஞ்சிருமா? நம்மளுக்கு பீடியும் சுத்தணும் கதையும் கேட்கணும். அப்படிங்கல தட்டை தூக்கிட்டு நேராக சரசக்கா வீட்டுக்கு போயிருவோம். பீடி சுத்தின மாதிரி ஆச்சு, கதை கட்ட மாதிரி ஆச்சு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கிளம்புவோம். பேச ஆரம்பிச்சிட போறாள்வோ. அடுத்த வீட்டு கதை கேட்க போறது என்ன குஷியா இருக்கு. எவ்வளவு
துணிமணி கிடக்கு. துணியை துவைக்கிறது கூட எம்பிட்டு நாள் கிடந்தா துவைச்சிடலாம் போல. அதை காய போட்டு காஞ்சதை எடுத்து மடிச்சு அதுக்குண்டான இடத்துல வைக்கிறதுக்குள்ள குறுக்கு நொறிஞ்சு போகுது. வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்குன்னு பேரு. என்னத்தையாவது செய்தாளுவா? துவைச்சுதான் போட மாட்டாளுவோ. ஒருத்தி காய போட்டா ஒருத்தி மடிச்சு வைக்கலாம். அவ துணியை அவ பீரோல தனித்தனியா தூக்கி வைக்கலாம். எதையுமே செய்ய மாட்டாளுவ. நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட இந்த காலத்துல கட்டா வேலை பார்க்குவோம். நமக்கும் வாச்சிருக்காளுவோல. சரசக்கா வாலட்சுமி இங்கதான் இருக்கேன். என்னதியக்கா? துணிமணி தான் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எடுக்க வந்துகிட்டே இருக்கு பாத்துக்கோ. இந்த பிள்ளைல அதுவும் துணியை மட்டுமாவது மடிச்சு அதாவது தனியா வச்சுக்கிடலாம்ல. அதையும் செய்ய மாட்டாள்வ. மொத்தமா எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கெல்லாம் நான் பார்த்தேன் உங்க பிள்ளைகள் அழகா துணியை மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்ததுலக்கா. அது ஒரு மாத்தைக்கு ஒரு தடவை அதிசயமா நடக்கும். அதுவும் நான் 4 கத்தி ஏசி திட்டி அப்படி என் மண்டையெல்லாம் வெடிச்சிரும். அதுக்கப்புறம் அம்மா இவ்வளவு தூரம் திட்டாளே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு செய்வாளுவோம். ஆளோட்ட அந்த கத்துக்கு நம்மளே மடிச்சுட்டு போயிடலாம்னு சில நேரம் ஒன்றும் சொல்லாம விட்டுருவேன். சரி என்ன விஷயமா வந்த? முகத்தை பார்த்தா ஒரே சந்தோஷமா சிரிப்பானியா இருக்கு. ஆமாக்கா, நல்ல விஷயம் தான் பேசிட்டு போலாம்னு வந்தேன். என்ன விஷயம்? கிருஷ்ணா கல்யாண விஷயமாவா? எப்படிக்கா கரெக்டா கேட்கிய? உனக்கு எது சந்தோஷமான விஷயம்னு எனக்கு தெரியாதா? ஆமாக்கா, நாளைக்கே பொண்ணு பார்க்க போவோம்னா கேட்டு போலாம்னு வந்தேன். நாளைக்கே பொண்ணு பார்க்க போவா? ஆமாக்கா. என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க போகணும்னு தைரியமா சொல்லிட்ட? செத்த நேரத்துக்கு முன்ன ஒரே பொழப்பமா புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய போறணும் ஏன் செய்ய போறணும் அந்த பிள்ளை என்ன சொல்ல போதோ அப்படின்னுக்கிட்டு போய் ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள சிரிச்ச முகமா வந்து பொண்ணு பார்க்க போகும்னு சொல்லுதா? என்ன விஷயம்? அது வந்துக்கா சரசக்கா சாந்தி குரல் மாதிரி இருக்கு. வா சாந்தி. என்னக்கா என்னதியா? இருக்கம்மா, வீட்டில் உள்ள வேலையை தான் ஒன்றுனா பார்த்துட்டு கிடக்கேன். அப்படியா? நீங்கள் பீடி சுற்றிக்கிட்டு போயில அந்த மூணுலாம் நான் தட்டிட்டு வந்தேன். வீட்டில் ஒத்தையில உட்காந்து சுத்தே வட மாட்டேதுக்கா. 4 பேர் சுத்துதோளோட சேர்ந்து சுத்தினா தானே நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்தேன். இவ வந்துட்டாளா? விளங்கிடும். நானும் வரும்போது வாயை பற்றிட்டு சும்மா வந்திருக்கணும். நம்ம வாயும் சும்மா இருந்து தொலையாது. கேட்ட உடனே இழிச்ச மூஞ்சி அவட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு வந்தேன். பிறத்தாலேயே வந்துட்டா. இப்போ இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச முடியாத. வயிறு எரிஞ்சிட்டு கிடப்பாளா? என்ன செய்யன்னு தெரியலையே. நேற்று நீங்கள் பீடி கணக்கு போட்டு வந்தீங்களா? அன்னித்தான் சரசக்கா இப்போ பீடி சுற்றிக்கிட்டு தான் இருப்போம்னு நினச்சிட்டு வந்தேன். ஆமாம், நேற்று கணக்கு போட்டாச்சு. இன்னைக்கு இலைய பணியை வச்சிருக்கேன். இனிமேல் தான் வெட்டவே செய்யணும். ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. வீட்டில் உள்ள வேலைக்கே சரியா இருக்கு சாந்தி. தட்டை தூக்கவே நேரம் இல்லை. சரிக்கா, அப்போ நீங்கள் வேலையை பார்த்துட்டு இந்த கதையை விட்டுட்டு கிடங்க. நான் அங்கே இருந்து அப்படியே சுற்றுவேன். எனக்கும் சுற்று உடம்புல அங்கே உட்காந்தா ஒத்தையிலேயே உட்காந்தா தூக்கமாக வருது. அதுக்கு நான் இரு சாந்தி. சரிக்கா, நீங்கள் வேலையை பாருங்க, நான் சுற்றிக்கிடுதேன். வேற லட்சுமிக்கா என்ன பேச்சு முச்சே காணும்? கப்பச்சிப்புன்னு உட்காந்துருக்கிய? அப்போ ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்ட்டு வந்திய? ஒன்றும் பேச காணும், அமைதியா இருக்கீல? என்ன ஏன் நான் வந்துட்டோம் கண்டி பேசாம இருக்கீளோ? சரசக்கா உங்ககிட்ட எதுவும் சொன்னவளா? இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லையா? அவ ஒன்றும் சொல்லலம்மா. வந்து உட்காந்தா அந்த அன்னைக்கு நீயும் வந்துட்ட. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச போறோம்ட்டு தம்க்கா வந்தாவ. நான் ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளும் சொல்லிட்டு வந்தாவளா? சரி, ஆளும் வருமா பேச்சு ஓடுறதோட பீடிச்சுட்டும் ஓடமேட்டு தான் ஓடியாந்தேன். அதானே, எலி எதுக்கு 8 முளை சேர கட்டுதுன்னு இப்பதானே தெரியுது. இவன் அந்த நேரத்துக்கு அநேகமா வீட்டுக்கே வரமாட்டா. பீடி சுத்தினா வீட்டுல கிடந்தான் சுத்துவா. என்ன பீடி தட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அவ என்ன கதை விடுதான்னு பார்க்க வந்திருக்கா. இவளும் வார வழியே அவட்ட ஒப்பிச்சுட்டு வந்துட்டாவல. இனி இவளை வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி முடிக்க? ஒவ்வொரு வார்த்தைக்கும் வயிறு இவளை சிரிச்சுக்கிட்டே வந்தா லட்சுமி. மூஞ்சில போய் சிரிப்பே இல்லாம போயிடுது. என்னக்கா யோசிக்கிய? ஒன்னும் இல்ல சாந்தி, சும்மாதான். சரி, நீ பீடியை சுத்தி நான் துணியை மடிக்கேன். வேற லட்சுமி, அன்னைக்கு ஒரு மாடு கண்ணு போடுறதாக்கல இருக்கு. நீ ஈனிட்டா இனிமே தானே? ஈனலக்கா, ஈனந்த நிலைமையில இருக்கு. அது இனி இருந்தா தான் நேரம் சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாருக்கும் சீம்பால் கொண்டு வந்திருப்போம்ல. அப்படியே அவர் மாடு ஈடுனாக்கல இருக்கோக்கா? ஆமா சாந்தி. சரி, அப்போ லட்சுமிக்கா வீட்டுல இருந்து சீம்பால் கன்ஃபார்மா கிடைக்கும் 2-3 நாள்ல. ஆமா. என்ன குட்டச்சி அங்கிருந்து வரையில சிரிச்ச முகமா என்னமோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம வந்து உட்காந்துருந்து வாயை திறக்க மாட்டுக்கா. இந்த குண்டமான அவளை ஒன்றும் சொல்லோட மாட்டுக்கா. இந்த லாடாப்பட்டவளும் இன்னும் போன் அடிக்காங்களே. என்ன ஒரே அடியா எல்லாவனும் சேர்ந்து நம்மள அப்படி பாடா படுத்தியாள்வே. முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் பேச வந்தோம்க்கா. இவட்ட வேற தெரியாதரமா வாயை விட்டு உளறிட்டு வந்துட்டேன். இப்போ அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டதாம்க்கா வந்து உட்காந்துருக்கா. இவட்டெல்லாம் சொன்னோம்னா ஊர் பூரா பரப்பிடுவேக்கா. நீயும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா லட்சுமி. அப்படியே அவட்ட ஒப்பிச்சுட்டு வருவேன். எல்லாம் கைகூடி வந்த பிறகு அவட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்லிட்டு வந்துட்ட. அவ சொல்லாம சும்மா வந்தாலே பெருத்தால ஓடியாந்துருவா. என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. இனி எப்படியும் அவளுக்கு தெரியாமலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு. இப்போ நம்ம பேசுறதை பார்த்தாலே குசு குசுன்னு என்ன விஷயம்பா? என்னத்த 2 பேரும் காதை கடிச்சிட்டு கிடக்கால்வோ? என்னக்கா ரகசியமா பேசிய? இல்ல சாந்தி, ஒண்ணும் இல்லையா? சரி, ஒருத்தர் காதை ஒருத்தர் கடிச்சிட்டு கிடந்தியல. என்னமோ ரகசியம் பேசலோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரகசியம்னு என்ன இருக்கு? அவ சொல்ல வந்தாலும் இவ சொல்ல விட மாட்டா. என்ன கதைன்னு தெரியலையே. எதுவும் வீடு முடிக்க போறாள்வளா? இல்ல அவன் மவன் கல்யாண விஷயமா? இல்ல அவன் மவ படிப்பு விஷயமா? ஒரு மண்ணும் தெரிய மாட்டுக்கு. கம்மன்னு இருக்காள்வோ. சரி, இப்படி இருக்காள்வளமோ பொம்பளையில. என்னன்னு சொன்னாதான் என்ன மண்டையிலேயே வந்துடும் போல. என்னக்கா எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கிய? என்ன சின்ன பொண்ணே செம்போட வந்திருக்க? வீட்டுக்கு ஒரு ஆச்சி வந்தாவுக்கா. அவளுக்கு ஜூஸ் போடலாம்னு எலுமிச்சம்பழம் வாங்க போனேன். எலுமிச்சம்பழம் இல்லைன்ட்டாவ. அந்த அன்னைக்கு ரசனாப்பொடி வாங்கி கலக்கணும்னா சரி நம்ம குரூப் அங்கே இருக்குமே கொண்டு போகணும் கொண்டு வந்தேன். ரசனாவா? ஐஸ் போட்டுக்கியா? அப்பா 4 மணிக்கு வாய் காது வரைக்கும் கிளீதா ரசனா பொடின உடனே.
போட்டிருக்கே இல்லையா சொல்லு சின்ன பொண்ணு. போட்டிருக்கேன்க்கா, நிறைய ஐஸ் போட்டிருக்கேன். சரசக்கா கிளாஸ் கடலாம் கழுவி கிடக்கா? சில்வர் கிளாஸ்லாம் கலவாம தான் கிடக்கு சின்ன பொண்ணு. கண்ணாடி கிளாஸ் என் மக்க மாதிரி கழுவி மேல கவுத்தி வச்சிருப்பாளுவே, பார்த்து எடு என்ன. சரிக்கா, 3ஆவது ஸ்லாப் தானே, அதெல்லாம் நான் பார்த்து மெதுவாக எடுத்துக்கிடுவேன். சின்ன பொண்ணு பெரிய பெரிய கிளாஸா பார்த்து ஊத்திட்டு வா. வாரேன். நாங்கள் லட்சுமி அக்கா எடுத்துக்கிடுங்க. சரசக்கா எடுத்துக்கிடுங்க. நாங்க 4 மணி. கொண்டா சின்ன பொண்ணு என்ன ருசியா இருக்கு. வாசியில வாங்கி குடிச்சா நல்லா தான் இருக்கும் 4 மணி. ஆப்பா சொன்னா இப்படி சொல்லிடுவா. ஏ அப்பா எவ்வளவு பெரிய ஏப்பம். நான் ஏப்போடுதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்ப கல்யாண பேச்சு எடுக்க போறிய? கல்யாண பேச்சா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? ஆஹா நெட்டச்சி ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கா. நான் கடையில நிக்கல, ஏதோ நல்ல விஷயம் பேச போறோம் தானே சொல்லிட்டு வந்திய. நல்ல விஷயம்னா கண்டிப்பா கிருஷ்ணா கல்யாண விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க கேட்கட்டும். ஒன் டைமா சொன்னவ சின்ன பொண்ணு. என் டைம் வீட்டுல உட்காந்துருக்கேல சொல்லிட்டு வந்தாவ பாத்துக்க. இங்க நான் வந்து உட்காரவும் வாயே திறக்காம மவுனம் ஜாதிச்சுட்டு கிடக்காவ. நீயாவது கேளு என்ன ஏதுன்னு. நான் கேட்டாதான் இங்க யாருக்கும் ஆகாது. இவ வார வழியில எல்லாத்தையும் கொட்டடிச்சுட்டு தான் வந்திருக்கா போல. அதான் மாறி மாறி ஒருத்தியா கேட்கா. லட்சுமி சொல்ல வந்ததை சொல்லு. இக்கா ஊரெல்லாம் கொட்டடிச்சுட்டு வர வேண்டியது, அதுக்கடுத்து சொல்லவா வேண்டாமான்னு யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு. சரசக்கா என்ன சொல்லியா? ஒன்னும் சொல்லல சாந்தி. லட்சுமிக்கா அதான் சரசக்கா எதையோ சொல்லுங்க உள்ள சொல்ல வேண்டியதானே. இன்னும் வாய்க்கு சிப்பு போட்ட மாதிரி சப்புன்னு வாய வச்சுட்டு உட்காந்துருக்கியா? சொல்லிருதம்மா, வேற ஒன்னும் இல்ல. ஏன் அவனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு இருக்கேன். என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க போறவங்கியா? அதுக்கு எப்படி வாய புழக்கிய? அப்ப வாயெல்லாம் ஒன்றும் திறக்கலையா? சாதாரணமா தான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டேன். சரி பொண்ணு எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கு, தாய் தாப்பம்லாம் எப்படி, சொந்த வீடு வாசல் எல்லாம் இருக்கா, எப்படி கூட பிறந்தவ எத்தனை பேரு, ஜாதகம்லாம் பொருந்திட்டா? அப்பா எத்தனை கேள்வி. ஏன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நாளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்டாமா. தெரிஞ்சுக்கிடணும் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்க போறிய? நல்லா சாணம் வச்சு கொடுங்கண்ணே. செஞ்சிடலாமா. போன வாரமே நீங்க வருவேன்னு எதிர்பார்த்தேன். கத்தரி பூரா சாணம் இல்லாம சதக்குன்ட்டு இடக்கு வெட்டாம. நான் போன வாரம் வந்தம்மா, நீங்க இல்லையோ என்னமோ. இங்க நிறைய பேர் என்கிட்ட சாணம் வச்சாவள போன வாரம் வந்தப்போ. ஐயா அப்படியா? அப்ப நான் தான் கவனிக்கல போல. என்ன கிருஷ்ணா வேலைக்கா போறேன்? ஆமத்தே. சரி நேராகி போறேன். நீ கொஞ்சம் லேட்டா போனா போதும் தே. அப்படியா? வண்டி ஏன் அப்படி இழுத்துட்டு போறேன்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு என்னன்னு தெரியல, அதான் அந்த முக்கு கடையில காட்டிட்டு அப்படியே வேலைக்கு போகணும். ஐயா அப்படியா? முன்னேரத்துல என்ன ஏதுன்னு பார்த்து வச்சிருக்கலாம்ல. வேலைக்கு போற நேரத்துல எப்படி வண்டி இழுத்துட்டு நடக்குக்கு? ராத்திரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தே, காலையில தான் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு, அதான் போய் பார்த்துட்டு அப்படியே போகணும். இந்தம்மா சாணம் வைக்க அருவாமனை கேட்டலாம். கொண்டா அண்ணாச்சி, இந்த அருவாமனையும் சேர்த்து சாணம் வச்சிருங்க. என்ன சிவா வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஏன் சிவா இப்படி பண்ணுதான்? நம்மகிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டுக்கான். நேற்று ராத்திரி அப்படித்தான். ஐலண்ணே ராசண்ணே எல்லாரும் கூட உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். நம்மளை பார்க்கவும் அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்சம் நாளாவே இவன் சரியா நம்மகிட்ட பேச மாட்டுக்கானே. என்னாச்சு? இன்னைக்கே என்ன ஏதுன்னு பேசுவோம். ரொம்ப நாளா இவன் இப்படித்தான் இருக்கான். இத்தே என்னம்மா? சிவா ரொம்ப வேலையா இருக்கானோ? இல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லைன்னு தான் சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்துல புருஷன் முன்னாடி எங்கேயோ போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காவோ. ஐயா அப்படியா? இப்பவே போறாங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சா? இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போவான். இல்ல கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும், அதான். ஐயா இதுக்கா இவ்வளவு கேட்டா? போய் பேசு. வாங்கிட்ட பேசுறது கூட அவனுக்கு நேரம் இல்லாம பேர போகுது. உள்ள போமாக்கா. சரி தே. பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடுதாவோ அப்படின்னா ஒன்னா போனோமா, பொண்ணை பார்த்தோமா, சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் தந்தா ஒன்னா குடிச்சிட்டு அந்த அன்னைக்கு வீட்டை பக்கம் வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுக்கடுக்கா அடுக்குதியா என்ன ஏதுன்னு. நான் ஒன்னும் ஒன்னே மாதிரி கிடையாது. எப்ப பார்த்தாலும் தீவனம்னு வீடு விடா போய் தின்னுட்டு தெரியாது. இருந்திருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கு லட்சுமிக்கா வீட்டுல. அப்ப என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? எந்த ஊரு என்ன பிள்ளைன்னு சொன்னா அப்படின்னா எனக்கு தெரியுமா தெரியாதா? என் சொந்தக்காரவெல்லாம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிடும்ல. ஏக்கா லட்சுமி அக்கா, பூமாரி, கிருஷ்ணா இவ எல்லாருமே ரொம்ப நல்லவியக்கா. இவ வீட்டு அண்ணன் கூட கொஞ்சம் குடிச்சிட்டு சத்தம் போட்டு கிடப்பார வழியா, மத்தபடி அவர் நல்ல மனுஷன் தான்க்கா. இப்படி 4 பேரும் நல்லவளா இருக்கையில எதுக்கு ஆண்டவே உங்க சொந்தக்கார உள்ள பொண்ணு எடுக்க வச்சுட்டு வதிக்க போறான்? அதெல்லாம் நல்ல குடும்பமா தான் இருக்கும். என் குடும்பம்னா நல்ல குடும்பம் தான். உன் குடும்பம் தான் விளங்காத குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. எனக்கெல்லாம் நல்ல முறையில நகை போட்டு நல்ல முறையில தான் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காவ. உன்னைய மாதிரியா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காவ? நீ வீட்டை விட்டு ஓடியாந்தவ தானே. இதுல இருந்தே தெரியல நீ வளர்ந்த லட்சணமும் உன் குடும்ப லட்சணமும் என்னைய பேச வந்துட்ட. சாந்தி அவ ஏதோ விளையாட்டுக்கு பேசாம. ஆமாக்கா அவ என்ன பேசினாலும் உங்களுக்கு விளையாட்டு. நான் பேசினா மட்டும்தான் கொலை குத்தமா போயிரும், சண்டைக்கு வந்துருவிய. சரி விடுங்கக்கா, சண்டை விடாதே 2 பேரும். நம்ம நல்மணி தானே, என்னத்தையாவது பேசிட்டு போட்டோம். நீங்க விஷயத்துக்கு வாங்க. மகா என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அந்த வாரே. என்ன சிவா வேலை பார்த்துட்டு இருக்கியோ? என்ன திடீர்னு நம்மகிட்ட பேச வந்திருக்கான்? நம்மள அவாய்ட் பண்ணிட்டுலாம் போவான். ஆமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? இருக்கேன் சிஸ்டர். எங்க அண்ணன் வந்திருக்கான்னு சொல்லவே இல்ல. நான் இப்பதான் சிஸ்டர் வந்தேன். ஓ அப்படியா? நான் அடுப்படியில வேலையா இருந்தேன்னா நீங்க வந்த சத்தம் கூட எனக்கு கேட்கல. பரவாயில்ல சிஸ்டர். சரிண்ணே.
ஏங்க நாங்க தண்ணி நான் போய் அண்ணனுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிஸ்டர். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், வேலைக்கு போறேன். போறது கொஞ்சம் டைம் இருக்கு. அதான் சிவாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போமேன்னு வந்தேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரிண்ணே பேசுங்க. அவளுக்கு இன்னைக்கு வேலையெல்லாம் கிடையாது, சும்மா தான் இருக்காவோ. ஏங்க ஒரு மாதிரி வைக்க வேலை முடிஞ்சிட்டு தானே சொன்னீங்க? ஆம், முடிஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் மட்டும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. சரி அப்போ ஒர்க் பார்த்துட்டு அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில போறது கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர் முன்னாடி அமைதியா இருப்பாங்க, இப்போ நல்லா கலகலன்னு பேசுறாங்களே. ஆமா, இப்போ யார்ட்டனாலும் நல்லா பேசுவா. அது சரி, அமைதியா இருந்தவங்க நல்லா பேசுறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த நீ இப்போ சரியா பேசவே மாட்டேக்கிய. நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சிவா இப்படி இருக்கா? வேலையே இல்லைன்னா அம்மாவும் சொன்னாவே சிஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டாவே. பிறகு ஏன் வேலை இருக்க மாதிரி லேப்டாப் நோண்டிக்கிட்டே என்ன பேசுதா? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எதுக்கு இப்படி என்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணனே தெரியல சிவா. இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிடே, பேச பிடிக்கலன்னா விட்டுரு. நீ இப்போன்னு இல்லை, 2-3 தடவை நானா பேசணும்னு வந்தப்போம்லாம் நீ இப்படிதான் நீ அவாய்ட் பண்ணிட்டே போனா. அதான் இன்னைக்கு வேணும்னே உன் கூட வந்து பேசிட்டு தான் போனோம்னு வேலைக்கு போற நேரம்னு பார்க்காம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ அப்பவும் பேசாம மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கா. இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் சிவா இப்படி இருக்கா? நான் எதுவும் தப்பு பண்ணனா? எதா இருந்தாலும் சொல்லம்ல. எப்படி கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப என்னைய பார்த்தாலே மூஞ்சி ஒருபடியா தூக்கிட்டு போறா. என்ன கோவம்னு சொல்ல மாட்டுக்க. ஏன் சிவா, நாங்க ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி ஒத்தையில புலம்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் திரும்பியாவது உட்கார்ல. திரும்புங்கம்லா. என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல ஒன்றும் இல்லை, எதா இருந்தாலும் சொல்லு சிவா. உன் பேச்சே சரியில்லை. வேண்டாம், நீ இப்போ பேசணும். அடுத்து உனக்கு ஏதாவது வேலை இருக்க நேரத்தில் நான் கால் பண்ணிட்டா என்ன அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு அது சங்கடமா இருக்கும். அதுக்கு இப்படி என்னன்னு பேசிட்டு போறது எவ்வளவோ மேலன்னு நினைக்கேன். நான் அப்படி என்னைக்கு உன்னை அவாய்ட் பண்ணேன் சிவா? நானா வழிய வந்து பேசினாலும் நீ தான் மூஞ்சி திருப்பிட்டு போற. அன்னைக்கு டீ கடையில வச்சு ஐலண்ணே ராசண்ணம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாவோ நீ இருப்பேன்னு பார்த்தா நான் வந்து உட்கார்ந்த உடனே நீ போயிட்ட. நீ தான் அப்படி அவாய்ட் பண்ணுத. நான் அப்படி நீ வேண்டான்னு நினைச்சா இப்படியா வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி நான் என்ன செஞ்சோம்னு எனக்கு நீ சொல்லு. இன்னைக்கு உன்கிட்ட கேட்காம போறது இல்லை. என்ன இப்படி கேட்கான்? சொல்லிடவா என்ன செய்ய? ரொம்ப நேரமா இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ நம்ம தலக்கணம் பிடிச்ச ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவோம். ஏன் சிவா சொல்லு, என்ன விஷயம்னு. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயும் போமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, அன்னைக்கு மறுநாள் நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணேன். அப்போ நீ வீட்டில் தான் இருந்த. அப்படி இருந்தும் நான் வீட்டுக்கே இன்னும் வரல, ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்னால் உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதான் நான் உன் கால் பண்ணது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ இல்லாட்டா நீ அவாய்ட் பண்ணியோன்னு நினச்சிட்டு தான் நானும் பேச வேண்டான்னு அப்படியே ஒதுங்கி போயிட்டேன். சே, அன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் ஒரு பொய் சொன்னோம். அது இவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டுலாம் நான் இருந்துட்டேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் இத்தனை நாள் பேசாமல் இருந்திருக்கானா? அப்போ நம்ம மேலே தான் தப்பு. நல்ல வேலை இப்போவாது பேச வந்தமே. கிருஷ்ணா, உனக்கு எதுவும் வேலை இருந்தால் பாரு கிருஷ்ணா. ஏன் போட்டு வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால 2 பேரும் சேர்ந்துட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம். வளர்ந்த பிறகும் அப்படி இருக்க முடியுமா? என் மேலதான் தப்பு. பிஸியா இருக்க உன்கிட்ட அங்க போவோன்னு கூப்பிட்டுருக்க கூடாது. சரி, அப்படி சொல்லாத சிவா. உன் மேல ஒரு தப்பும் இல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு அப்படி உன்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுதான். ஆனா ஒரு முக்கியமான வேலையா போக வேண்டி இருந்தது. நீ முதல்ல எங்கேயோ போவோன்னு கூப்பிட்டியா? நான் அந்த வேலையை உன்கிட்ட சொல்லுத மாதிரி நிலைமையில அன்னைக்கு இல்ல. அதனாலதான் பொய் சொல்லிட்டு உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு போயிட்டேன். சாரி சிவா, என்ன மன்னிச்சிரு. சேச்சா, மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கும் ஏதாவது வேலை இருந்திருக்கும். நானும் நேரங்கட்ட நேரத்துல கால் பண்ணிருப்பனா இருக்கும். அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மனசுல வச்சுக்கிட்டா சிவா இத்தனை நாள் பேசாம இருந்த. ஒரு வார்த்தை என்கிட்ட நேரடியாவே கேட்டிருக்கலாம்லா. ஏன் இப்படி வீட்டுல இருந்துகிட்டு போய் சொன்ன அப்படின்னு என்கிட்ட அதட்டி கேட்டிருந்தா கூட நான் உண்மையே சொல்லியிருப்போம்லா என்ன விஷயம்னு. அதை விட்டுட்டு பேசாம ஒதுங்கிடுவோன்னு நினைச்சிட்டிய. அதுக்கு இல்ல, உனக்கு என்ன ஒர்க் ப்ரெஷரோ தெரியாது. நான் வீட்டுல இருந்து வேலை பார்க்க, நீ ஆஃபீஸ் போயிட்டு வரணும். அதான் இனி இப்படியே இருந்துக்கிடுவோன்னு நினைச்சிட்டேன். அப்படி சொல்லாத சிவா. நம்ம எப்பவும் சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி ஒன்னாதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம். அன்னைக்கு நான் அப்படி சொன்னது தப்பு தான். ஆனா அது என்ன விஷயம்னு உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் சொல்ல வேண்டாம் கிருஷ்ணா. சரி, இப்ப நீ வந்து பேசிட்டலாம். இனி நான் எப்பவும் போல சகஜமா பேசுதேன். இனி எதையும் மனசுல வச்சுக்கிடல. உங்ககிட்ட தான் சொல்லிட்டோம்லா. இருந்தாலும் ஏன் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியணும்லா. பரவாயில்ல கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, நான் உங்ககிட்ட எது சொல்லிடுதேன். அப்பதான் நம்ம 2 பேரும் பழைய மாதிரி ஒன்று போல பேசிக்கிட முடியும். என்ன இருந்தாலும் உங்ககிட்ட மறைச்சது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை எப்படி சொல்லுன்னு தான், எங்க இருந்தா ஆரம்பிக்கன்னு தான் தெரியல. உன் முகத்தை பார்த்து சொல்லதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் திரும்பி உட்காந்து சொல்ல என்ன? ஏலே, என்ன திரும்பி உட்காந்துட்டு சொல்ல போறேன்னு உட்காந்துருக்க? ஆமா, நான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே தான் சொல்லுவேன். நீ சாக்காயி சத்தம் போட்டக்கூடாதுன்னா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியல, சொல்லு. இல்ல, நீ அன்னைக்கு ஃபோன் பண்ணப்போ நான் முக்கியமான வேற ஒரு ஆளையும் பார்க்க போக வேண்டி இருந்தது. வேற ஒரு ஆள்னா எங்க அம்மாவுக்கு மருமோலா வரப்போற பிள்ளையே பார்க்க வேண்டி இருந்தது. எனக்கு என்ன சொல்லுத? இங்க திரும்ப போன இல்ல திரும்புங்கம்லா. ஏமா பொம்பளை பிள்ளைகள் மாதிரிலாம் வைக்கப்படியா? சும்மா இல்ல. அம்மா, நீ சொன்ன வாக்கியத்தை திரும்ப ஒருக்க சொல்லு பார்ப்போம்.
போல. சரி, யார் அந்த பிள்ளைனாவது சொல்லுடே. சொல்லுவேன். நீ இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சேச்சே, சொல்லவே மாட்டேன், ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்காரிட்ட கூட சொல்ல மாட்டேன். சிஸ்டர்கிட்ட சொன்னா கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். மகாவுக்கு தெரியுமா? யாருல ஆபீஸ்ல வேலை பார்க்க பிள்ளைகளா? இவ கூட படிச்ச பிள்ளை எதுவும் வேலை பார்க்கோ? இல்ல, இது நீ யோசிச்சே இருக்க மாட்ட. நான் சொல்ல உனக்கு பயங்கர ட்விஸ்டா இருக்கும். சொல்லல, ரொம்ப நேரம் காக்க வைக்காத. அது வேற யாரும் இல்ல, நம்ம சிஸ்டரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, பூரணி. ஆமா, பூரணி. அவங்கதான். அடே, அவங்களா? எப்படிலாம் உங்களுக்குள்ள செட் ஆச்சு? நீ முதல்ல அவங்கள நீ பார்த்த ஞாபகம் இருக்கா? என் கல்யாணத்தன்னைக்கு தான் பாத்தீங்க. 2 பேரும் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டுலாம் இருந்திய. சண்டை கோழி எல்லாம் இப்ப சாந்த கோழி ஆயாச்சு. பரவாயில்ல கிருஷ்ணா. நான் கூட நினைச்சேன் ஒரு லவுகுன்னு பண்ணா கூட இவனுக்கு சட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதையும் இவன் பண்ணிக்கிட மாட்டான், பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே 8 அடிலாம் ஓடுதான்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் இனம்னு நிரூபிச்சுட்ட. சரி, எப்போ கல்யாணம்? வீட்டுல அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டியா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமால? அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? பரவாயில்லையா, என்ன ஸ்பீடு. நான் கூட ராசனனையும் அயலனையும் வச்சுதான் வீட்டுல விஷயத்த சொல்லலாமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா முடியல, கடைசி கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டேன். நீ அம்மாட்டெல்லாம் தைரியமா சொல்லிருக்கிய? ஆமா, எப்படியோ தட்டுட்டு தடுமாறி சொல்லிட்டேன். சரி, அப்ப சீக்கிரம் டும் தானே? அப்படித்தான் நான் நினைக்கேன். இன்னும் அவ வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ, அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல சரின்னு சொல்லிட்டாலே நமக்கு பெரிய பலம்ல. அவங்க வீட்டுல சரின்னு சொன்னா பார்ப்போம், இல்லட்டா பாத்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நாளைக்கு எதுல போறோம், எத்தனை மணிக்கு போறோம், யாருக்கெல்லாம் சொல்லணும், என்ன ஏதுன்னு சொல்லுங்க, நான் ஆளை கூட்டு வந்துருதேன். ஐயா, நிறைய பேருக்கெல்லாம் சொல்லண்டாம் சின்ன பொண்ணு. நம்ம மட்டுமேனாலும் ஒரு 4 பேர் போயிட்டு பார்த்துட்டு வந்துக்கிடுவோம். ஏன்னா போன தடவை பொண்ணு பார்க்க போனப்போ ஒரு வேற நிறைய ஆளை கூட்டு போகத்தான் செஞ்சேன். எல்லாவளும் என்ன வயிறுஞ்சாலும் தெரியல, அது கடைசி நடக்காமலே போயிட்டு இப்போ அமைஞ்சிருக்கிறதும் ஏதோ தெய்வ செயலில் தான் அமைஞ்சிருக்கு. அதையும் நம்ம ஆள்வளை கூட்டு போய் 4 பேர் வயிறஞ்சு ஒன்றும்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் பயமா இருக்கு. முதல்ல நம்ம 4 பேர் போய்க்கிடுவோம். எல்லாம் கூடி வந்துட்டு பேசி முடிக்க போறோம்னா மட்டும் எல்லாருக்கும் சொல்லி பேசி முடிப்போம், சரிதானா? ஊர்க்காரிகளுக்கெல்லாம் பயந்தா எப்படிக்கா? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படப்படாதுல, அதுதான் சொல்லுதா. சரி, அப்ப நாம 4 பேர் மட்டுமே போய்க்கிடுவோம். 4 மணி வருவான்னு தெரியலையே. சந்தியக்கா வரையலாம் இப்படி இல்ல, நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரட்டுமா? நாமலாம் எதுக்கு? உங்களை மாதிரி நானே பெரிய ஆளா? நீங்க 3 பேருமே போயிட்டு வாங்க, எனக்கெல்லாம் தேவையில்லாத வேலை இது. என்னக்கா பெரிய ஆளா சின்ன ஆளான்னு கேட்டுட்டியா? நீங்க தான் நகலட்டு போட்டு உங்க வீட்டுல இருந்து கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க. என்னெல்லாம் பாருங்க, ஒன்னும் போடாம வீட்டை விட்டு துரத்தி விட்டாவ. அப்படிங்கல நீங்க தானே பெரிய ஆளு, நீங்களும் வாங்க. ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப வரலன்னா இருங்க. லட்சுமி அக்கா, அப்ப நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோம். என்னக்கா ஊருக்கு சொல்லும் போது சேர்ந்தாக்கெல்லாம் 4 மணிக்கு சொல்லிக்கிடுவோம். திமிரு பிடிச்சவா. உன் கல்யாணத்துக்கே நடுங்கிக்கிட்டு என்னையே கூப்பிட்டு போனேன். இப்போ என் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிட்டுதாங்க. குடும்பஸ்தன் ஆயிட்டேன்ல. ஆமா, இனி யாருக்கு பயப்படணும்? நம்மளும் சொசைட்டில குடும்ப தலைவன் ஒரு பெயர் எடுத்து வச்சுட்டோம்ல. கல்யாணம்னு ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடிதான் நம்மள எதுலையுமே தலையிட்டு பேச விட மாட்டாவ. கல்யாணம் ஆயிட்டுன்னா போதும், பொறுப்பான மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சிருவாவ. அதனால கல்யாண பேச்செல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. அவ வீட்டுல சம்மதிக்கல வைக்கலாம், நானும் மகாவும் வந்து பேசியே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவ அடுத்து என்ன முடிவுன்னு ஒன்னும் சொல்லல. பாப்போம் அடுத்து என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்லுது. என்ன? சரில, நீ பேசாம இருந்தது என்னவோன்னு இருந்தது, அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்தி இப்போ நீ கல்யாண விஷயத்தெல்லாம் சொன்னது எனக்கு டபுள் ட்ரிபிளா சந்தோஷமா இருக்கு. ஏ கிருஷ்ணா, அப்படியே வச்சு உன் வண்டியில போனத சத்தம் கட்டிக்கிட்டே இருக்குப்பா. ஐயோ, அப்படியா? கம்பெனில இருந்தா கால் பண்ணாங்களா இருக்கும். சரி சிவா, வேலைக்கு நேராயிட்டு போயிட்டு வர. என்ன ராத்திரி வந்து நீ, நான், ராசனே, அகிலனே எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம். சரில, போயிட்டு வா. மாறன் தே. சரி மக்களே. ஐயே, மத்தியான நேரம் வந்தவன ஒரு வாய் சாப்பிட சொல்லிருக்கலாம்ல, நானும் வெளியிலேயே நின்னுட்டேன். எதுவும் குடிக்கக்கா குடுத்தீங்களா? மகா கேட்டாமா, அவன் நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், ஒன்னும் வேண்டான்ட்டான். நாளைக்கு ஒரு சாயங்காலம் போல போவோமாம்மா, ஒரு 4 to 6 மணிக்குள்ள போவோமா? போவோம்க்கா. போவோம்னா எங்க போறிய? வெளியூர் பொண்ணா, பக்கத்து ஊர் பொண்ணா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லல. போவோம்னு முட்டையா பேசிய, அதுவும் நான் இருக்கேன்னா பேச மாட்டேங்களோ? அப்படியெல்லாம் இல்ல சந்தி, நான் தான் ஏற்கனவே பொண்ணு யாருன்னு சொன்னோம்ல, அந்த பூரணி பிள்ளைதான். பூரணி பிள்ளையா? ஆமா சந்தி, இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோம்னா என் மாவனும் அந்த பிள்ளை விரும்புதாவோ அப்படின்னு, அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க போலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன, அதுக்குள்ளேயுமா பொண்ணை மாத்திர போறேன். ஏக்கா, நீங்க பேச பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அது எப்படிக்கா அவ்வளவு பெரிய குடும்பத்துல நீங்க போய் சம்பந்தம் பேசுவிய? உங்க மாவன் தான் சிறுவிளத்தனமா என்னத்தையோ லவ் பண்ணிட்டோம்னு சொன்னா அப்படின்னு உங்களுக்கு கூற வேண்டாமா? சின்ன வயசு பையன் தானே, எதையாவது யோசிக்காம சொல்லுவான். அதுக்காண்டி நீங்க அவன் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிருவேலா? யோசிக்கணும்க்கா, நம்ம குடும்பம் என்ன லட்சணம், இவ்வளவு பெரிய குடும்பத்துல நம்ம சம்பந்தம் வைக்க முடியுமான்னு யோசிக்க மாட்டேனா? என்ன பேசிய? இழுச்சது போதும், வாய மூடு. ஏன்க்கா, உன் வீட்டை விட உன் குடும்பத்தை விட நான் ஒன்னும் குறைஞ்சவா கிடையாதுன்னு. என் வீட்டை விட நீங்க குறைஞ்சவ இல்லதான், பெரிய ஆளுதான். ஆனா இப்ப பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லுதியல்ல, அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா அப்படின்னா பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. அவ வீட்டுக்கு நீங்க குறைஞ்ச ஆளு தானே, அதான் சொன்னேன். இன்னைக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்க நீங்க பல்ல கட்டிட்டு போவலாம். அவ வீட்டுல உங்களை மதிச்சு நடத்துவாங்களா? சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது பேசாத சாந்தி. அவட்ட என்ன இல்ல, நீங்க எல்லாம் போட்டுட்டு நீட்டுக்க மாதிரி
வாசம் மாடு மனை தோப்பு துறவு வயக்காடுன்னு எல்லாம் இருக்கு. எதுவும் இல்லாம ஒண்ணும் அவ இல்ல. நீங்க சொல்ல மாதிரி துவாப்பு துறவெல்லாம் நம்மள மாதிரியே இருக்க குடும்பத்துக்கு பெரிய விஷயமா தான் தெரியும். ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அவளுக்கெல்லாம் இந்த துவாப்பு துறவெல்லாம் ஒரு விஷயமா தெரியுமா? என்னமோ உங்க நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. உங்க மவன் அந்த பிள்ளைட்ட என்னத்தை சொல்லி சம்மதிக்க வச்சானோ தெரியாது. இல்ல பணக்கார குடும்பம் நம்ம அவங்க போய் கல்யாணம் முடிச்சோம்னா அப்படியே செட்டில் ஆகலாம்னு நினைச்சானே என்னமோ தெரியாது. நீங்களும் அதே மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சாலும் நாளைக்கு அதுவே உங்களுக்கு பிரச்சனையா போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்லுதேன். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கே தெரியும். என் மவனும் சரி நானும் சரி காசு பணத்துக்கு ஆசைப்படல. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி வரையில ஒரு பொட்டு தங்கம் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல போறேன். அதுவும் போக என் மவன் ஒண்ணு இப்ப பொண்ணு பார்க்க போக சொல்லல. அந்த பிள்ளையே தான் போன் பண்ணி எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படியே லட்சுமி அந்த பிள்ளையே சொல்லிருச்சா? ஆமாக்க, நீங்க சொல்லியிருந்தீல்ல ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கோன்னு சொல்லியிருந்தீல்ல. ஆமா, நானும் இவங்கிட்ட நம்பரை கேட்டு போன் அடிச்சு பேசுவோமான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போகும்போதே இவன் பெராசால உட்காந்து அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாம்க்கு. அந்த அன்னைக்கு சரி நம்ம இப்பவே பேசிடுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட தானே சொல்லி வாங்கி பேசினே பார்த்துக்கிடுங்க. சரி, அந்த பிள்ளைகிட்ட நான் தெளிவாகவே கேட்டுட்டேம்க்கா. எம்மா எங்க குடும்ப நிலவரம் வேற உங்க குடும்ப நிலவரம் வேற, ரெண்டுத்துக்கும் ஒத்து வராது. நீங்க ரெண்டு பேரும் விரும்புதியல, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நாளைக்கு ஒரு பிரச்சனையில் வந்தா என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன். அதோட உங்க தாய் தாப்பம்னா இதுக்கு ஒத்துக்கிடவளான்னு தெரியாதுமா, எதுனாலும் யோசிக்க வேண்டாமா அப்படின்னேன். சரி, அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னது? அந்த பிள்ளை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு காசு பணம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு உங்க மவன் குணத்துக்காண்டி தான் நான் விரும்புதேன். நீங்க தாராளமா நாளைக்கு எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்க, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சுக்கிடுவேன். என் விருப்பத்துக்கு மீறி என் தாய் தாப்பே ஒன்றும் செய்ய மாட்டாவோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? பரவாயில்லையே. அந்த பிள்ளையே சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் என்ன கவலைப்பட வேண்டியிருக்கு லட்சுமி? ஆமாக்கா, அந்த பிள்ளைகிட்ட எல்லாமே தெளிவா சொல்லி கேட்டேன். எங்க வீடு நிலவரம் வேறம்மா, உங்க வீடு வேற, பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளை பரவாயில்ல, நீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டுவாங்க, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கேன்ருச்சு. எனக்கு அந்த பிள்ளை பேசல என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாக்கா? அப்படியே அந்த சந்தோஷத்துல வரும்போது வார வழியெல்லாம் ஒவ்வொருத்தையும் அப்படியே உளறி கொட்டிட்டு வந்துட்டேன். ஏக்கா, அந்த பிள்ளை இவ்வளவு உறுதியா சொல்லியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நம்ம போயே ஆகணும்க்கா. கண்டிப்பா அந்த கல்யாணமும் நடக்கும்க்கா, கவலைப்படாதீங்க. அது போக லவ் மேரேஜ்னு சொல்லிட்டே பத்தியா, நீங்களே விருப்பப்பட்டாலும் நானே அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து நம்ம கிருஷ்ணாக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். ஆஹா, ஒண்ணு குடிச்சாலுல அந்த பிள்ளையே நான் போன்ல சொன்னிச்சா வர சொல்லி. இதுக்கு மேல இவள்கிட்ட என்ன பேச? திண்ணையில கிடந்தவளுக்கு திடுக்குன்னு வந்துதான் கல்யாணம் அங்க மாதிரி. வீடு மண்ணோட மண்ணா கிடக்கு, இவளுக்கு மாளிகை வீட்டுல பொண்ணு. எல்லாம் நேரம் லவ்வுக்குன்னு இந்த பேவலிகளுக்கும் அறிவு இருக்க மாட்டேங்குது. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளை முன்ன பின்ன யோசிக்கவே செய்யாது போல. இப்ப இவ வீட்டுல இவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் வைக்கிறது எத்தனை நாளைக்கு எனக்கு நான் ஜீரணிக்க? எப்படி கிடந்தவெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் முன்னேறி வராளுவோ, வைத்தறிச்சலா இருக்கு. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா லைக் படாது. வேற நம்மள எதுலையும் சேர்த்துக்கிட மாட்டாள்வ. நல்ல மாதிரியே பேசிட்டு நாளைக்கு நம்மளும் சேர்ந்து போய் பொண்ணு பார்க்க போயிட வேண்டியதான். அவன் வீடு வாசா என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு அவன் ஆத்தாப்பனுக்கெல்லாம் இதுல விருப்பம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு பிடிச்சதை அவ அப்பா அம்மாக்கு பிடிக்காம போயிட்டுனா அந்த பிள்ளை வீட்டுல என்ன பேசாவோ என்ன ஏதோ நமக்கு தெரியாமலே போயிடும். நம்மளும் கூட போனா தான் நமக்கு விவரம் தெரியும். நம்மளும் சுவாதியில ஐக்கியமாவும் நல்ல மாதிரி நல்ல வார்த்தை பேசினா தான் கூட்டு போவாள்வ. நாளைக்கு என்னமோ வாங்கிட்டு போகணுமாக்கா, ஸ்வீட்டு பூ எதுவும்? ஆமா சின்ன பொண்ணு, பழங்கள் எதுவும் வாங்கிட்டு போகணும்ல. என்னக்கா பாக்குறிய? பழங்கள் தானே மெயின். எல்லா பழத்தையும் ஒரு 2 பழம், அந்த அளவு கொஞ்சம் பூவு, கொஞ்சம் ஸ்வீட்டு வாங்கி பையில வச்சு கொண்டு போகணுக்கா. அங்க போய் தாம்பளத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவட்ட அப்படியே பேசணும். நம்ம நாளைக்கு காலையிலே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். என்னக்கா, துவைக்க பிறக்கங்கெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு பிள்ளைகளை கிளம்பினோடனே குளிச்சுட்டு அந்த மணிக்கு கிளம்பிடுவோம். ஏன்னு சொல்லணும்னா எந்த விஷயமும் காலம்பரம் போய் பேசிட்டு வந்துடணும். சாயங்காலம் போனோம்னா இருட்டிரும் வச்சிரும் அப்படி இருக்கும். காலம்பரையே போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா அன்னைக்கு நாள் பூரா போகணுமே, என்ன நடக்கும் ஏன் நடக்கும்னு யோசனையா இருக்கும். இன்னொன்று, நாளைக்கு காலையில 11 மணிக்கு அப்புறம் நல்ல நேரமா இருக்கு, அப்பவுமே போயிட்டு வந்துடும். என்னக்கா, முதல்ல பொண்ணு பார்க்க போறோம், நல்ல நேரம் பார்த்தானக்கா போகணும். என்ன நாள்முடி? என்ன சின்ன பண்ணே? என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விசால் பட வில்லி எனக்கா வரத்தா வந்திய, இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி நல்ல உனக்கா பேசிய? ஆமா, இவா ஒருத்தி எல்லா நேரமும் ஒரே மாதிரியாவா இருப்பாவே. ஒரு நல்லது உள்ளது சொல்லையில கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டியிருக்கும், அதை சொன்னேன். அப்புறமே அவ விருப்பத்துக்கு விட்டுற வேண்டியதான். அதுக்காண்டி நான் எதுலையும் தலையிடாம ஒதுங்கிட முடியுமா? நம்ம கிருஷ்ணாக்கு பொண்ணு பார்க்க போறோம், நான் இல்லாம போக முடியுமா? அப்ப நீங்களும் வாரிலாக்கும். நான் வராமலா? நீயே போகும்போது நான் வரமாட்டேனா? லட்சுமிக்கா, அந்த பிள்ளைட்ட அடுத்தவங்க மாவே பொன் பஸ்ஸா இருந்தா நாளைக்கு நாங்க வாரம்னு சொல்லி வைக்க சொல்லிருங்க. 4:30 மணி வரைக்கும் நம்ம நேராக்கிலாம் போக வேண்டாம். கொஞ்சம் காலம்பரையே வேலையை முடிச்சுட்டு காலம்பரை போயிட்டு வருவோம். சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு? காலையில பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு அந்த மணிக்கு கிளம்பிட வேண்டியதானே. மாடு கண்ணு தண்ணி வைக்கணும், வைக்கப்புல்லு போடணும்னு நேரத்தை இழுத்துட்டு கிடக்காதியா. நல்ல நேரத்துல போய் பார்த்துட்டு வரணும். ஒரு 10-11 மணி போலாம் கிளம்பிடுவோம். எதுக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? எல்லாம் சரிதான் சாந்தி, நீயும் ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்கக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க தான் போறோம், அந்த பிள்ளை தான் வர சொல்லியிருக்கு. ஆமாக்கா, அதான் அந்த பிள்ளைய பொண்ணு சொன்னிச்சுன்னு சொல்லவுல்ல. அதான் நாளைக்கு போய் பார்த்த பிறகுதான் காயாப்பழமானு தெரியும். ஏன் அதுக்கு முன்ன ஊர் பூரா ஒப்பிச்சிடாத என்னம்மா? இப்ப எதுக்கு இழிக்கா கேட்கப்பிக்கானே? சும்மாதான்க்கா, சிரிப்பு வந்தது சிரிச்சுட்டேன். சரசக்கா, நான் அப்படியாக்கா கொட்டடிச்சிட போறேன். அப்படி எத்தனை விஷயத்துக்கு நான் ஊர் பூரா சொல்லிட்டு தெரிஞ்ச நீங்க பாத்தியா? இல்ல சாந்தி, நீ சொல்ல மாட்டேன். இந்த லதா அப்புறம் அந்த செம்பா வள்ளி அவள்வெல்லாம் அடிக்கடி உன் வீட்டுக்கு வர போவ இருப்பாளோ பத்தியா? பிற பீடி கொடுக்க வைக்கணும்னு பக்கத்து தெருக்கு போனாலும் போவேன். அங்க என்ன ஏதுன்னு வாய புடுங்கல்வோ பத்தியா? அதான் நீ உன்னையும் மீறி உளறிட கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன்.
அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சீரோ? நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு எல்லாரும் நேரத்தோட கிளம்பி இருங்க. இதே சாந்தி கொஞ்ச நேரம் நான் பிடிச்சிட்டு போயேன். எங்க வந்ததுல இருந்து சுத்தே ஓடல. நீங்க ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு பேசிய அந்த பக்கத்துல இருக்கவா பல்ல பல்ல கட்டிட்டடக்கா. இதுக்கு நான் என் வீட்லயே நிம்மதியா சுத்திக்கிடுவேனே. நான் வாரேன். ஏக்கா அவ சொன்னனக்கா அவ வீட்ல என்னமோ பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிடுவாளோக்கா. அதெல்லாம் சொல்ல மாட்டாவ லட்சுமி. அவ பிள்ளைக்கு பிடிச்சதா நம்ம பொண்ணு கேட்க போறோம். எல்லாம் அங்க போய் பாத்துக்கிடலாம். நீ இப்பவே என்னத்தையாவது யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு நடக்காத. அவன்கிட்ட சொல்லிட்டியா நாளைக்கு போறோம்னு? சொல்லணும்க்கா. அவன்கிட்ட போன அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடு. நாளைக்கு சாயங்காலம் நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. சரிக்கா. எங்க போச்சு வேலைங்க? அங்கல அடியில மடிச்சு வச்ச ஞாபகம் தான் இருக்கு. ஒருவேளை மாடியில காயப்பட்டது எடுக்காம விட்டுருப்போமோ? ஏங்க கீழே விடுங்க. இது என்ன விளையாட்டு? அத்தை வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மவனும் மருமகளும் இப்படி நிக்கிறத பத்தி சிரிச்சுக்கிட்டே போயிருவா. போவாத. அது நான் நார்மலா சுடிதார் எதுவும் போட்டிருந்தாதான். நானே டாப்பா காங்கலன்னு தேடிட்டு கிடக்கேன். இப்ப வந்து தூக்கியாவ விடுங்க. விட்டுட்டா? விட்டுருங்கன்னு சொன்னா வாங்க அங்கிட்டு. நான் பயந்துட்டேன் தெரியுமா? நீ தரடே விடு விடுன்னு சொன்னா விடுன்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களோ? அப்படி பொண்ணோ பூவோன்னு தரையில நிக்க வைக்கணும். கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையானி. எப்படி பூ போல படுக்க வச்சனா? நல்ல பையன் தான். ஆமா நீங்க அந்த அண்ணன் தானே பேசிட்டு இருந்தியா? திடீர்னு எப்ப உள்ள வந்திய? வந்தது வராம தூக்கி சுத்தி ஒரே அமக்கலமா போச்சு. அவன் வேலைக்கு போயிட்டான். சரி நீ கிளம்பிட்டியான்னு பாப்பமேன்னு வந்தேன். பார்த்தா நீ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தியா? அந்த ஆளை தூக்கி சுத்திட்டேன். அப்ப இத்தனை நாளா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கலையாங்க? அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாதிரி. வாங்க. சரி இப்படி தூக்கிட்டு பாட்டெல்லாம் பண்ணியல. நிஜமாவே நான் உங்களுக்கு வெயிட்டா இல்லையோ? வெயிட்டா இல்லையாவா? அதை ஏன் கேட்க? நான் அந்த பாட்டு கொஞ்சம் சிச்சுவேஷன் சாங்கா இருக்குமேனு படிச்சேனே தவிர மத்தபடி அந்த பாட்டுக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. பாக்குறதுக்கு தான் மயில்குட்டி மாதிரி இருக்க. என்ன கணக்கணக்க தெரியுமா? ஏங்க இந்த வாரே வந்து நான் உப்பு மூட்டை இறங்கினா இல்லையான்னு பாருங்க. ராத்திரி நேரத்துல தண்ணி விட்டுருக்கான் பாரு. ஆமா எனக்கும் எரிச்சலா போச்சு தண்ணி எடுத்து முடிக்கக்குள்ள. ஒண்ணு காலையில விடணும், இல்லாட்டி கொஞ்சம் சாயங்காலமா விடணும். ராத்திரியில விடுதான். இப்ப இந்த கோமதி பிடிக்கா இவளுக்கு அடுத்து யாரெல்லாம் பிடிக்கணும்? இவளுக்கு அடுத்து சரசு, சின்ன பொண்ணு லட்சுமி உணர்வு பிடிப்போம்னு நினைக்கேன். அப்புறம் முனியம்மா கிளவி அன்னைக்கே பிடிக்கலான்னு சண்டை விட்டு கிடந்ததுல. ஆமா அது முந்தானாலே ஒரே சண்டை. என்னைய சரியா தண்ணி பிடிக்க விடலன்னு. நேற்று எங்கேயே ஊரு பக்கம் போயிடுதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு வந்திருக்கும். கோமதி இன்னும் அந்த குடத்தை வை. சரித்த கொண்டா. நான் தூக்கிட்டு போறேன். உனக்கு குறுக்கு வலிக்கணும்ல? இல்லத்த தூக்கிட்டோம்ல, நான் கொண்டு போறேன். இப்ப கொஞ்சம் தாவலை. மத்தியானம் தானே வலிக்குன்னு படுத்திருந்தேன். அதுக்குள்ள எப்படி கேட்கும்? கொண்டா நானே கொண்டு போறேன். இது வேண்டாம் நான் தூக்கிட்டு போறேன். வேண்டாம் நான் ஊத்திட்டு கொண்டாரேன். அது நிறைஞ்சிட்டுனா வேற குடத்தை மாத்தி வை. பாத்திலக்கா? பார்த்தேன். என்ன ஒத்துமை மாமியாருக்கும் மருமகளுக்கும். ஆமா மாமியார மருமா தாங்குறதும் மருமலை மாமியா ஏந்துறதும். இவ ஒத்துமையா இருக்கவலாம். அதை பைப்படியில தான் வந்து காட்டாவோ. இங்க மட்டுமா எல்லா இடத்துலையும் இப்படித்தான். கல்யாண வீடு சடங்கு வீடுன்னு எல்லா இடத்துலையும் இப்படித்தான் ரொம்ப நீட்டுவாவோ. வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை சொல்லுங்க. வீட்டுக்குள்ள யானையா இருக்காளா பூனையா இருக்காளானே தெரியாது. வெளியில ஆளுக்கு முன்னாடி அப்படின்னு அடிச்சுக்க வேண்டியது. அவ கௌரவமா குடும்பத்தை வச்சிருக்காங்களா வீட்டு விஷயத்த வெளியில தெரியாம. ஆமா நம்மளும் இப்படி வீட்டு விஷயத்த வெளியில சொல்லாம இருந்திருக்கணும். நமக்கு வாயும் ஒட்டு கிடக்காது. என்னக்கா நம்மளுக்கெல்லாம் ஒரு சங்கடம்னா நல்லவட்ட பேசினா தான் நிம்மதியா இருக்கும். அதை சொல்லி நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே நடிக்கலாம் வராதுமா. என்ன இல்லாதா? என்னக்கா என்ன என்னத்தையாவது பேசிட்டே கிடப்ப. இப்போ என்னடானா வந்து இவ்வளோ நேராச்சு ஒன்றும் சொல்லாம அமைதியா கம்முன்னு இருக்க. ஒன்றும் இல்லக்கா. என்ன குரலையே சொரத்தை இல்லை? ஆமா சத்தம் என்ன உள்ளனிக்கே போகுது. ஒரு விஷயத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்க்கா. அப்படி என்ன விஷயம்? அதை ஏன் கேட்கியா? எக்குத்தப்பா 4 மணிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். யாரு சாந்திட்டியா? ஆமாக்கா. ஏன் என்னஞ்ச? அந்த கொடுமையை எப்படிக்கா நான் சொல்லுவேன். எங்க வீட்டு பக்கத்துல நல்ல ஒரு பணக்கார பொம்பளை உண்டு பார்த்துக்கோங்க. அதுக்காண்டியா சோகமா உட்காந்துருக்க? இல்லக்கா சொல்லு விடுங்க. சரி சொல்லு. அந்த பொம்பளைகிட்ட ஆத்திர அவசரத்துக்கு நானே எங்கள் அம்மாலாம் காசு பணம் வாங்க கொடுக்கன்னு இருந்தோம். சரி அது மாதிரி அந்த பொம்பளையும் ஒரு தடவை எங்கிட்ட வாங்குச்சு. பணக்கார பொம்பளை எப்படி உங்ககிட்ட வாங்கும்? அதுல தான் காசு பணம் இருக்க அப்புறம் என்ன? எப்பயாச்சும் பேங்கில் எடுக்க முடியல பிரச்சனை ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லும். நாங்களும் கொடுப்போம். அதுக்கு அடுத்து தந்துடும். இப்படி இருக்கையில அந்த பொம்பளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 25,000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுது. அப்போ என்கிட்ட இல்லை. இன்னொன்று பெரிய பொம்பளை நம்ம அவசரத்துக்கு ரூபா கேட்டால் தரக்கூடிய பொம்பளை. அது கேட்கல நம்ம கொடுக்காம என்னென்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த 4 மணி சீட் எடுத்த ஞாபகம் இருந்தது எனக்கு. அப்போ அவகிட்ட வச்சிருந்தாலும் வச்சிருப்பா அப்படின்ட்டு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ரூபா தந்தாலும் எப்படி தந்தா? என்ன தேலாம சொல்லி கூடுதல் வட்டி சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிட்டு தந்தா. தந்துட்டாரா? மராசி பெரிய விஷயம்தான். அதாம்க்கா இப்போ சிக்கலாக போச்சு. என்ன சிக்கல் வந்தது? கொடுத்துருவா எப்பவுமே திருப்பி தானே கேட்காலோ? அது இல்லைக்கா. வேற
நானும் தருவாளோ தரமாட்டாலும் நினைச்சா வீட்டுக்கு போனேன். ஆனா நம்ம கேட்ட உடனே அவ தந்துட்டா. வேற என்ன பிரச்சனை? எல்லாம் சரியாதாங்க போய்கிட்டு இருந்தது. அந்த பொம்பளையும் நல்லா வட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ என்னடானா காலையில உங்ககிட்ட பேசியிருந்தப்போ சாந்தி எனக்கு போன் போட்டல. ஆமா. அப்போ இந்த விஷயத்த பேசிட்டாம்க்கா போன் போட்டிருந்தா. அந்த மாதிரி அந்த பொம்பளை எனக்கு இந்த மாசம் வட்டி போட்டு விடல அப்படின்னா. சரி அவட்ட போனை போட்டு கேட்போமேனு போன் போட்டா அந்த பொம்பளை நம்பரு சுவிச் ஆஃப்னு வருது. எங்க அம்மாவுக்கு போன் போட்டு கேட்க எங்க அம்மா சொல்லுது அவ வீட்டுல யாருமே இல்லையே, திருப்பதி போறோம்னு போனாவோ 10 நாள் ஆகுது இன்னும் வரலங்க. ஏதே இப்போ வட்டி பணம் வரலன்னா இவ உன்னை வச்சு பார்க்க மாட்டாளே. அதுக்கு தாம்க்கா அப்பளைய வச்சு யோசிச்சுட்டு கிடக்கேன். இந்த 4 மணி இதோட 21 தடவை போன் பண்ணிட்டா நான் எடுக்கல. என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு வரேன். இனிய கண்டானா இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுவா. போய் அவட்டையா ரூபா வாங்கி கொடுப்ப. அந்த நேரத்துல உங்ககிட்ட ரூபா இருக்க மாதிரி இல்லைல்ல. எங்கிட்ட இல்லாம போனது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏம்னா நீ சொல்லுத மாதிரி அந்த பொம்பளை பெரிய பணக்கார பொம்பளை அப்படின்னா 10-15 நாள் வெளியூருக்கு போறவா, நம்பர் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போவா. அதே சந்தேகமா தான் இருக்கு எனக்கு. அதெல்லாம் அந்த பொம்பளை தந்துருக்கா. ஊர்ல எத்தனை வேட்டை குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கு, தந்துரும். ஆனாலும் அது போனை எடுக்காது. எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, பயமாவும் இருக்கத்தான் செய்யுது. வேற சொல்லுத இந்த காலத்துல யாரைத்தான் நம்ப முடியுது? அந்த பொம்பளை ஏமாத்திடுச்சுன்னா உன் பாடு பெரும்பாடா பெரும் பார்த்துக்கோ. சாந்தியை சும்மா லேசுன்னு நினைச்சிடாத. எப்பா அன்னைக்கு பார்த்துட்டு நான் கிட்டா கடையில நிக்கேன். இவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அதுக்கு எத்தால உள்ள சாக்கடையில ஒரு குச்சியை வச்சு என்னத்தையோ எடுத்து பார்த்துட்டு கிடக்கா. சை, காணுக்குள்ள கையை விட்டுட்டு கிடந்தாளா? ஆமா செம்பா, வெறும் விளங்காதவான்னு வச்சுக்கோ. நானும் அதான் கேட்டேன், எதுக்கு இப்படி காணுக்குள்ள கரண்டியை வச்சு சுரண்டிட்டு கிடக்க அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா பாரு ஒரு பதில். அன்னைக்கே அவளெல்லாம் ஒரு மனுஷியான்னு நினைச்சிட்டேன். என்னக்கா சொன்னா? என்ன சொன்னா தெரியுமா? கடையில ஏதோ சாமான் வாங்கிட்டு வரையில கையில இருந்து 5 ரூபா நழுவி சாக்கடைக்குள்ள விழுந்துட்டான். அதை தான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம்க்கா அப்படிங்க. சை, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஆமா செம்பா, அன்னைக்கே நினைச்சிட்டேன் இவட்டெல்லாம் ஒரு தாகத்துக்கு கூட தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, அதுக்கும் கூட இவ கணக்கு பாப்பா அப்படின்னு. இவா என்னடானா 25,000 வாங்கி கொடுத்துட்டோம்க்கா. அதுவும் இல்லாம ரூபாயை வாங்கிக்கிட்டவ எங்கன போய் தொலைஞ்சான்னு தெரியலங்கா. அவ என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியலையே அவளை. என்னக்கா சொல்லுதியா? அவ இந்த அளவுக்கு இருப்பாளா? அவ காசு பணத்துல பைத்தியமா இருப்பான்னு தெரியும், அதுக்காண்டி இப்படியாக்க? ஆமா, அவ மட்டுமா ஊருக்குள்ள பாதி பேர் இப்படித்தான் இருக்காளுவோ. 1 ரூபா துட்டுக்கு செத்துருதாள்வோ. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடாதுக்கா பொம்பளை. ஒரு 5 ரூபா துட்டு தானே போனா போது கழுத. நாமலாம் எத்தனை இடத்துல காசு பணத்தை விட்டுட்டு பேசாட்டி இருக்கேன் தெரியுமா? என்ன கமிட்டி போட்டு பேசிட்டு இருக்கேவல? நான் தான் ஏன் பேயா இருந்தாலும் உட்காந்துருக்கேன். அவ ஒன்றும் இல்லை. என்ன செம்பா, காலையில மாரியப்பன் கிடக்கிட்ட சண்டை விட்டு கிடந்தியா? அவன் முண்டாட்டி எங்க வீட்டுல இருந்து உன்னை பத்தி ஏசிட்டு கிடந்தா? அவன் முண்டாட்டி ஏசிட்டு கிடந்தாளா? அவன் மேல தானே தப்பு இருக்கு, என்ன எதுக்கு ஏசிட்டு கிடந்தா? நீங்களே சொல்லுங்க. 10 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கேன், ஒரு முட்டை தானே கேட்டிருக்கேன். ஒரு முட்டை 6 ரூபான்னு சொன்னா அப்ப மிச்சம் எவ்வளவு தரணும்? 3 ரூபா தரணும்ல. அவன் 3 ரூபாய் தான் தரான், மிச்சம் 50 பைசாவை கேட்டா சில்லறை இல்ல அந்த சாக்லேட் வச்சுக்கோங்க. அது என்ன பழக்கம்? துட்டு மிச்சம் இருக்கனா துட்டை தானே தரணும். சரி, ஒரு 50 பைசாக்கா கடந்து கத்திட்டு கிடந்த வேற 50 பைசானாலும் உழைச்சு சம்பாதிக்க போய் தானே வருது. நீங்க தருவீங்களா? சும்மா ஒரு 50 பைசா தருவீங்களா? அதானே. வேற என்ன கோவம் வராதக்கா? அதான சண்டை போட்டு வந்துட்டேன். ஆமா, அது என்ன சாக்லேட் தரது? அவ துட்ட கையில கொடுக்கணும். அவனுக்கு கடையில வியாபாரம் ஆக மாட்டேங்குங்காடி சாக்லேட் கொடுப்பானா? அதுக்காக முண்டாட்டி என்ன வந்து சொல்லிட்டு கிடந்தா? அவ ஒண்ணு ஏசல, சும்மா இப்படி பண்ணிட்டா. அந்த செம்பாப்பட்டவா கடையில வந்து சத்தம் போட்டு கிடந்தா. காலையில வியாபாரமே ஓடல அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஒவ்வொருத்தட்டையும் இப்படி 50 பைசா அவன் அமுக்கினாம்னா எப்படி வியாபாரம் ஓடும்? சரி விடு. சரி, எவா தண்ணி பிடிச்சிட்டு கிடக்கா? நான் பிடிக்கட்டுமா? எப்படி தெரியல. இப்பதான் கோமதி குடத்தை வச்சுட்டு போயிருக்கா. இன்னும் சின்ன பொண்ணு அரசு லட்சுமி எல்லாம் பிடிப்பாளுவோ. நீங்க பிடிக்கனா அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிடிங்க. சரி, இந்த ஒரு குடம் தான் இருக்கு. இந்த கோமதி பிடிச்சிட்டு போகவும் நம்ம வச்சிருவோம். சின்ன பொண்ணுலாம் வந்தா அப்படின்னா அவா இம்சையில நிக்க முடியாது. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தானே, என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்க்கா? அதான் அந்த சாந்தி பட்டவா 5 ரூபாயை காலில இருந்து எடுத்தான்னு பேசிக்கிட்டு இருந்தான். மறந்தே போச்சு. இந்த கிளை வந்து பேசிட்டு போனதுல நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பத்திலக்கா 5 ரூபாயை காலில இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லியல. 5 ரூபாயில அப்படி என்னத்த கோட்டையை கட்டிட போறாவா? ஒவ்வொருத்தையும் புத்திய மாற்றவே முடியாதுக்க. அவளெல்லாம் எந்த ஜென்மத்தையும் திருத்த முடியாது. அதான் நாளைக்கு எங்க ஊரை பார்த்து போயிட்டு அங்கே என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரலான்னு போகலான்னு இருக்கேன். இவகிட்ட இப்போதைக்கு சொல்லலாம், போன் எடுக்கல வைக்கலன்னு. அவள் அந்த அன்னைக்கு ரெச்சை எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஆடிட்டு வருவா. அதனால அவட்ட பேச வழி கிடையாது. முதல்ல ஊருக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பேசணும் அவகிட்ட. என்கிட்டையும் கையில் இருந்தது பூரா சரியா போச்சு பார்த்துக்கணுங்க. வட்டியாவது நம்ம கொடுத்து அடைச்சிட்டு அதுக்கடுத்து அந்த பொம்பளைகிட்ட போய் கேட்டுக்கலாம்னா என்கிட்ட கையில் காசும் இல்லை. இப்போ யார்கிட்ட போய் அவசரத்துக்கு வாங்க? ஆமாம், நேரத்துக்கு ஒருத்தி இல்லைல்லன்றுவா. என் நேரத்தை பாருங்கக்கா. போய் அவட்ட போய் சிக்கிருக்கேன் பாருங்க. சத்தம் கட்ட மீறில தான் அந்த சாண்டிப்பட்ட வந்துக்கிட்டு இருக்கா. எக்கா என்ன மறைச்சிக்கிடுங்கக்கா. மல்லியக்கா என்னையும் மறைச்சிக்கிடுங்கக்கா. என்னைய பார்த்தா இப்போ விட மாட்டா. இப்போ திடீர்னு எங்க போய் மறைவா? ஆமா, அவதான் உன்னைய பார்த்துருப்பாள. இல்லக்கா, என்னைய பார்த்துருந்தா இந்நேரம் என்னன்னு சத்தம் கொடுத்துருப்பா. நான் இருக்கிறத கவனிக்கல. நான் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே 2 பேரும் மறைச்சு உட்காந்துக்கிடுங்கக்கா. நல்லா இருப்பியா? சரி, கவுந்து படு. உன் மண்டையை மறைக்கிறது பெரும்பாடாச்சா? என்னென்னு மறைய போதும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கக்கா. சரி, கிட்ட வந்துட்டா குப்பரப்படு. என்ன சாந்தி என்னத்தையே வச்சுக்கிட்டே பராப்புல இருக்கு? ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் தான் இருக்கீங்களோ? நான் கவனிக்கே இல்லை. யாரோ இருக்காவளோன்ட்டு பார்த்துட்டு போகிறேன். அதான் அப்படியே ஆள் இருக்க கூட தெரியாமல் ஏதோ ஒரு யோசனையில் போறியா? என்ன யோசனைன்னு தான் கேட்டேன். அதுவா, ஒருத்தி தேடிக்கிட்டு இருக்கேன், சிக்க மாட்டுக்கா. எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. யாரை தேடிக்கிட்டு இருக்க? வேற யாரு? அந்த வைக்கப்புள்ள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது வைக்கப்புள்ளா? அதான்க்கா, அந்த பரட்டை எல்லாதான் உங்க கூட சுற்றிட்டு திரிவல்ல. அவ லதாவை எதுக்கு நீ தேடுத?
அவளுக்கு காலையிலேயே ஒரு விஷயத்த கேட்கறக்காண்டி போன் போட்டுதம்க்கா, பதில் சொல்லணும்னு சொன்னான். இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட போன் போட்டு பேசக்கணும். நானும் போன் அடிச்சு ஓஞ்சிட்டேன். சரி வீட்டில் போய் பார்ப்போன்னு பார்த்தா அவன் மவா கறி அவன் புருஷனும் தான் கிடக்காவோ. இப்பவும் ராத்திரி நேரத்தை எங்கேயும் அளவிட போயிட்டா போல. ஆமா, அந்த ராத்திரி நேரத்தில் இப்போ எங்கே போய் தொலைஞ்சா? நீங்களும் இங்கே உட்காந்துருக்கிய, உங்க கூட இல்லை. நானே உங்க வீடு வெளில தான் இருப்பா போலன்ட்டு நேராக உங்க வீட்டுக்குள்ள போலான்னு நினைச்சிட்டு வரேன். நீங்க இங்கே உட்காந்துக்க கூட நான் கவனிக்கல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரே யோசனையா போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்தாளா? இல்லையே, நாங்கள் அவளை பார்க்கவே இல்லையே. அப்போ எங்கே தான் சுத்த போனாலே தெரியலக்கா. நானும் அவள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன். புருஷங்காரன் வெளியில் போயிட்டாங்க. அந்த பிள்ளைக்காரி அப்பள இருந்துக்காங்களாங்கு. ராத்திரி நேரத்தில் இந்த வைக்க புள்ளி எங்கே சுற்றிட்டு கிடக்கோ தெரியல. சரி அது இருக்கட்டும், நீ எதுக்கு அவளை தேடிட்டு இருக்க? அது இவள்கிட்டலாம் சொல்லலாமா? வேண்டாம், அவள் சொன்னாலும் என்னமோ தெரியாது. நம்ம சொல்லிட்டு பிறகு நீங்கள் ஏன்க்கா சொன்னீங்க, நான் அவட்டெல்லாம் சொல்லாமல் வச்சிருந்தேன்னு நம்மகிட்ட சண்டைக்கு வருவா. என்ன பதிலே காணும்? சும்மா தம்க்கா, இந்த குழு சீட்டுன்னு என்னத்தையாவது கேட்கணும் அவட்ட. ஏற்கனவே நான் சீட்டு போட்டு ரொம்ப நஷ்டத்தில் வாங்கிட்டேன் பற்றிலாம். அடுத்து எப்போ போடுதா என்ன ஏதுன்னு கேட்போமேனு தான் தேடி தலைவேன். ஒரு பக்கமும் காங்க முடியல அவளை. பொண்ணா பிறந்தவளுவோ வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்னுக்கா. வீடு விடா சுற்றிக்கிட்டு திட்டிதெல்லாம் ஒரு பொழப்பா. இத்தான் தண்ணி மஞ்சள் மண்டையை வச்சுக்கிட்டு ஒரு டவுசரையும் போட்டுக்கிட்டு எங்கடா சுற்றிட்டு கிடக்காளோ. நாலு முடி நம்மளை என்னமெல்லாம் பேசியா? என்ன நாள்முடி பைப்படியில் வந்து நிற்கி அந்த நேரத்தில் நீங்கள் தான் நேற்று தண்ணி பிடிச்சி முடிச்சிட்டீங்களா? இப்போ எதுக்கு கதாலக்கா? ஆமா, எனக்கு நேரம் போல கதை பேசுறதுக்கு தெருவா அழைதேன். வா கண்டா. ஏம்க்கா சூடா பேசுதிய? அவ டென்ஷன் அவளுக்கு. உனக்கு என்னமா நிம்மதியா இருப்ப? நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நிம்மதியா தான் இருக்கலாம். யார் வீட்லயாவது இழுத்து விடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியா அப்படி இருக்க முடியும்? ஆமா, நான் எல்லா வீட்லயும் இழுத்து விட்டுட்டு திரிறேன். நீ பாத்தியோ நான் எல்லா வீட்லயும் சண்டை இழுத்து விடுதம்னே. சரி கோவப்படாதேக்கா. இப்போ என்ன உண்மையை சொல்ல முன்ன உங்களுக்கு கோவம் வந்துருது? சின்ன பண்ணி ஏசி விட்டேன் பாத்துக்கோ. ஒண்ணுலாட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன்னா. சரிம்மா ஒன்றும் சொல்லல. நான் அவளுங்க நான் போய் தண்ணி பிடிக்கட்டும். அது யாரு பைப்பு கிட்ட? நாமளா இப்ப பிடிக்கணும்? ஏன் முடியமாத்த? யாத்தே வந்துட்டாவளையா? இன்னும் கூட 2 குடம்லாம் பிடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டாளே. என்ன அத்தையோ திரும்பியே மாட்டிக்கியா? என்ன சின்ன பண்ணி கூப்பிட்டியோ? நான் கூப்பிட்டதா அடுத்த தெருக்கே கேட்டிருக்குமே. என்ன கூப்பிட்டியோன்னு கேட்கிய? அப்படியா? நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கலையே. கேட்காது இல்ல? இத்தான் தண்டி குடுமையை போட்டு காதையே மறைச்சு வச்சிருக்கிய. பேர என்னன்னு குடி கேட்கும்? யோ உனக்கு இப்ப என்ன வேணும்? உங்ககிட்ட எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன சொத்து பத்தா எழுதி தர போறியே? நான் அவளுங்க கோமதி அக்காக்கு பிறகு நான் தானே. அவ கடைசி கொடுத்த நான் வச்சுட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு நிறைஞ்சிரும். நீ போனாவே நான் வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் நேரம் ஆயிட்டு அந்த அன்னைக்கு உள்ள புந்துருவீலோ. நான் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம்ல, நான் பிடிச்ச பிற பிடி. நீங்க பிடிச்ச பிற நான் எப்ப முடிக்க? உங்க மருமக தான் நேற்று தண்ணி பிடிச்சிட்டு போனால. உங்க வீட்டுக்கு போட்டு தினமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே எல்லாரும் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. நான் முந்தா நாளும் பிடிக்கல, நேத்தும் பிடிக்கல, இன்னைக்கு பிடிக்கணும் தான். இன்னைக்கு நீங்க நிக்கிய அப்ப தண்ணி நின்னுட்டுனா நீங்களா தருவிய? ஏன் அம்மா என்ன வரது வர? அப்படித்தான் வருவேன். குடத்தை உடச்சு போட்டேன் பாத்துக்கோங்க. தூரத்திட்டு போயிருங்க அந்த ஒரு குடத்தோட. நீங்க வீட்டுல இருக்க தண்ணியை பூரா ஓடையில கொண்டு ஊத்திட்டு 10 குடம் நாள் பிடிப்பிய. நான் வீட்டுல ஒரு சொட்டு தண்ணியில 1/2 குடம் தண்ணி வச்சு இன்னைக்கு சுவார்பிங்க இருக்கேன். 10 குறைக்கு எனக்கு வீட்டுல போய் வேலை வேற கிடக்கு. உங்களுக்கு என்ன கடையில வாங்கி திம்பியா இல்லாட்டி உங்க மரமா ஆக்கி தட்டுவா சாப்பிட்டுட்டு கிடப்பிய? நாமளா மொத்தாலையும் பார்க்க வேண்டியிருக்கு. நானும் உன் வயசுல வேலை பார்த்தவளாம் டி. என்னமோ இப்ப நீ தான் புதுசா பொண்ணா பிறந்து வேலை பார்த்து நிமித்து தானக்கா பேசுத. எல்லா வீட்லயும் எல்லாவளும் பாக்குறதுதான். ஒரு காலத்துல தானே பாத்தியா? இப்ப ஒண்ணும் பாக்கல. நாவளுங்க பிடிக்கட்டும். அண்ணா நிறைஞ்சிடுது குடம், தூக்கிட்டு ஓடுங்க. சரி உனக்கு உன் மாமியா எவ்வளவு தேவலை? தேவல துவலைன்னுக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு போங்க. அங்க நிறைஞ்சிடுது. நான் பிடிக்கட்டும். நான் போய் தோசையை சுட்டி என் மாமியா வாயில போடட்டா? அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும் வீட்டுல. பொம்பளை பாரு பொம்பளைய என்ன நல்லா நிக்கா. எப்பா ஒளிஞ்சா என்ன சின்ன பண்ணு? என்னக்கு என்ன இந்த கேவிட்ட பொசுக்குன்னு கோவப்பட்டுட்ட? எத்தையே சொத்தையனுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கிடப்ப? எவ்வளவு எப்போ கொஞ்சணும்னு இருக்குக்கா. அது தெரியாம தான் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. அவ மனசு கஷ்டப்படுமேங்க கண்டி நம்ம கொஞ்சம் காமெடியா பேச மாதிரி பேசணும்னா நம்ம தலையில ஒரே அடியா மிளகா அரைச்சிருதாள்வோ. போன தடவை இப்படித்தாம்க்கா. ஏன் வருஷ நேரத்துல அது 2 குடத்தை தூக்கிட்டு வந்து இந்த 2 குடம் மட்டும் எனக்கு தந்தா போதும்னு சரின்ட்டு அதை பிடிச்சுக்கோங்க. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வாரத்துக்குள்ள நீங்க 2 குடத்தையும் முடிச்சுட்டு என் குடத்தை வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்டு எனக்கு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. அந்த அன்னைக்கு முடிச்சுட்டு இங்க வந்து பாக்கேன் என் 5 குடமும் வெத்து குடமா கிடக்குக்கா. அந்த பொம்பளை மட்டும் 4-5 குடத்தை பிடிச்சிட்டு போயிருக்கா. அந்த அன்னைக்கு கேட்க என்னத்த வைக்கலையே அப்படிங்க. ஏமா எனக்கு ஒரு வேலை இருந்து நான் போயிட்டேன். என் மருமக தான் பிடிச்சா. எங்க வருஷம்னு நினைச்சா அவளே பிடிச்சிட்டா. உங்களதான் வைக்கல. இப்ப என்ன கெட்டு போச்சு உன் குடத்தை வை அப்படின்னா. நானும் பல்ல கடிச்சிட்டு இந்த பொம்பளைட்ட என்ன பேச போனது போட்டும்ட்டு குடத்தை வைக்கேன். 1/2 குடம் நிறைஞ்சிருக்கு. தண்ணி நின்றுட்டு பாத்துக்கிடுங்க. வேற சரச கட்டையும் லட்சுமி கட்டையும் ஒவ்வொரு குடம் தண்ணியை வாங்கி கழிச்சிருக்கேன் பாத்துக்கிடுங்க. இவளுக்கு நம்ம பாவம் பார்த்தா நம்மளே கடைசி பாவமா போயிருந்தோம். அதுவும் சரிதான். எந்த இடத்துல இழிக்கணுமோ இழிக்கணும், எந்த இடத்துல கட்டிட்டு பேசணுமோ பேசணும். அப்பதான் பழைக்க முடியும். அதான் அந்த தடவை எடுத்த உடனே ஏசி விட்டேன். நான் போயிடுதா மிஞ்சி மிஞ்சி பண்ணா என்ன சொல்லிட போகுது? மாரியம்மா மருமவா அந்த கணக்கு அடைச்சிட்டா. அதுக்கு அவன் மாமியாலே தேவல. அவளுக்கு மேல இவ வராம்பா சொன்னா சொல்லிட்டு போறா. நமக்கு என்ன சுவாரா கிடைக்காது. இவள ஊரு பூரா பரம்பேசினாக்கல நமக்கு என்ன ஆயிரப்போகுது? ஒன்னும் கிடையாது. எப்பவும் போல நம்ம பொங்கி தின்னுட்டு இருக்க போறோம். அவ அதை நினைப்பா இவ இதை நினைப்பா. நம்ம பொறுத்து போய் தான் ஈஸியா நம்மள ஆளை சாச்சிருதாள்வோ. ஆமா, அதுவும் போக முடியாம கழுவி பிடிக்க ஆரம்பிச்சா பிடிச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டுல இன்னும் கிணறு கண்டு வெட்டி வச்சிருக்கால என்னன்னு தெரியாது. கொண்டு போய் கிணத்துல ஊத்துக்கு. அதை சொல்லுங்க. எம்மா இவ்வளவு நேரம் குனிஞ்சிட்டு கிடக்க. இந்த 4 முடி இடத்த விட்டு நவளவனாங்கால. இவளுக்கு 2 பேரும் ஒன்னும் சொல்லவும் மாட்டுக்காள்வோ. இவன் மருமொழி லேசப்பட்டான்னு நினைக்கா நீ. இதாவது வல்லுன்னு கத்திட்டு போயிருது. அவ மரும ஊமை கொட்டாவள நிறைய பாப்பா பாத்துக்கோ. அந்த அக்கா கூட இவ்வளவு இம்சை பண்ணாதுக்கா. இது ரொம்ப தான் ஆட்டி படிக்கும். இப்படியே பண்ண லாய்க்கப்படாது. நம்ம லேசா அவ்வளோ 2 பேரையும் சத்தம் கொடுத்து அவளோட பத்ததுக்கு சொல்லுவோம். ஏக்கா ஏக்கா சொல்லுலதா ஏக்கா அந்த 4 முடியை எப்படியாவது இங்க இருந்து பத்தி விடுங்கக்கு.
குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கழுத்தெல்லாம் வலிக்குது. மறந்தே போயிட்ட பத்தி அண்ணன் சொல்லுதேன் பொறு. பெற சாந்தி வீட்டு போலையா நேராகுது? போகணும்க்கா, ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். வேலை முடியாமலே இப்ப வீட்டுக்கு போறேன். ராத்திரி படுத்தாலும் கூட தூக்கம் வருமான்னு தெரியல. அப்படி என்ன வேலை நாலுமுடி? எம்மா, இந்த நெட்டச்சிக்கு மட்டும் நம்ம அதிக வட்டி வாங்குறது தெரிஞ்சதுன்னா நம்மள அவ்வளவுதான் ஆக்கிடுவா. நாலுமுடி ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, சின்ன சின்ன வேலையில சின்ன சின்ன வேலைக்காக்கா தூக்கம் வராம போகுது. என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது பாத்துக்கோ. அதான் செத்த எங்கனே கொஞ்சம் லாந்திட்டு இருப்ப மேல லாந்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் அப்படி தூக்கம் வர மாதிரியே இல்ல. அதான் படுத்தா தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு. சரி, அதுக்காட்டி ஒரே ஐடியாவா அப்படி லாந்திட்டு கிடப்ப. வீட்டை பார்த்து போவோம். புருஷனை வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான் இந்நேரம். வேற உடனே வீட்டுல காங்கலா ராத்திரி நேரத்துல தேடிக்கிட்டு வருவோம். அப்புறம் 2 பேரும் தெருல வச்சு சண்டை விட்டு கிடப்பிய. அதுவும் சரிதான். சரி, நான் போறேன். இந்த லதாப்பட்டவா வந்தானா நான் அவளை தேடினேன்னு சொல்லுங்க. என்னக்கா போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டுக்கா. ஏன் நாலுமுடி திடீர்னு லதாவை தேடுதிய? அவ ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, சும்மா தான். அவளை பார்த்தே 2 நாள் ஆகு. அதுதான் கேட்டேன். என்ன திடீர்னு லதா மேல பாசம் பொங்கி வெடியுது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மாதான். சரி வா, நம்ம போவோம். நீ ஏன் குடத்தை வச்சுக்கிட்டு நிக்க? என் வீட்டுல என் வீட்டுக்காரர் வந்திருப்பாரு. நீ குடத்தை கொண்டு இறக்கிட்டு தோசை சுட்டு கூடு. நேராவதுல பேசிக்கிட்டே இருந்தா நேராகிட்டே தான் இருக்கும். வா வரசா. அம்மா, ராத்திரிக்கு தோசைக்கு என்ன சட்னி வைக்க போறா? மல்லித்தொவைய வச்சேன் நாலுமுடி. அப்ப எனக்கு ஒரு கிண்ணத்துல தான். என் வீட்டுக்காருக்கு மல்லித்தொவைனா நல்லா பிடிக்கும். வாசமா இருக்குன்னு சாப்பிடுவாரு. ஏன் உங்களுக்கு பிடிக்காதாக்கும்? அந்த அண்ணனுக்கு நீங்க தான் வாயில போட போறியா? எதுக்கு இப்படி பிராடல் இருந்துக்கிட்டு? உங்களுக்குன்னே கேட்க வேண்டியதானே? சரி கொண்டா. ஏக்கா போயிட்டாலுவலா? கொஞ்சம் பொறு, இந்த முக்குல திரும்பி கிடட்டும். போயிட்டாலோ. இப்ப எந்திரி. அம்மா, குறுக்கு என்னமா வலிக்கு? பிற வலிக்காதா? எம்பிட்டு நேரம் வந்து கிடந்திருக்க? ஆமாக்கா, குறுக்கே ஒரு படியா குவானிக்கிட்டு நிக்குது. எம்மா, அந்த 4 முடியால என்ன பாடா போச்சு. இதோடயா முடிஞ்சுது? நாளைக்கு அவ கையில சிக்கனாலும் போச்சு. சீக்கிரமா போய் ரூபாய்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்க பாரு. கண்டிப்பாக்கா, காலையில விடிஞ்ச உடனே பஸ்ஸுக்கு ஊரை பார்த்து ஓடணும். பத்தா குறைக்கு என்னமெல்லாம் பேர் வச்சு குப்படியா பத்தியாலக்கா? பம்பங்கா, பரட்டங்கா, வைக்க புல்லுங்க. சரி, அவளை பத்தி தெரிஞ்சதானே. அவ யாரத்தான் மதிச்சு பேசுவா? உன்னைய பேசிட்டானாக்கல அவ மட்டும் என்ன பேர் அழைக்கியா? அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு முதல்ல ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி அவ கையில கொடுக்க பாரு. சரிக்கா. எம்மா குறுக்கு. எம்மா, டிவி ரிமோட் எங்கம்மா வச்ச? நான் எங்கேயும் எடுத்து வைக்கலையே. அப்பா மத்தியானம் பார்த்துட்டு போனவ கொஞ்ச நேரம் எங்கனையும் வச்சிருக்காவலான்னு தேடி பாரு. அம்மா இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்காள. முன்னாடி எல்லாம் டிவி ரிமோட் கேட்டா எரிஞ்சு விழுவா. இன்னைக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா. எம்மா, என்ன மக்களே? நான் வேணா வாழைப்பூ எடுக்க உட்காரட்டம்மா? நானும் சேர்ந்து எடுத்தாரேன். வேண்டாம் மக்களே, அம்மா பாத்துக்கிடுதே. நீ டிவி பக்கம்னா பாரு. நான் வேணா செய்தேனம்மா. இருக்கட்டும் மக்களே, அம்மையை பாத்துக்கிடுதே. எம்மா, இன்னைக்கு எது உனக்கு ஸ்பெஷல் டேவாம்மா? ஸ்பெஷல் டேவா? ஆமா. முன்னாடிலாம் டிவி ரிமோட்டு கேட்டா அந்த கத்துவ. உனக்கு எதுக்கு ரிமோட்டு கேட்க? டிவி எல்லாம் பார்க்க கூடாது, வைக்க கூடாதுன்னு ஏசுவ. ஏதாவது வேலை செய்யன்னு சொல்லிட்டே இருப்ப. இன்னைக்கு நானே வேலை செய்யணும்னு சொன்னாலும் வேண்டாம்ங்க. அப்புறம் தண்ணி குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்கு போறோம்னே நீயே போய் எடுத்துட்டு வந்துட்ட. சரி, இப்ப வாழைப்பூ கூட நீ எடுக்க விட மாட்டுக்க. அப்ப நீ ஏதோ நல்ல மூட்ல இருக்க என்னம்மா? பாட்டி போய் டிவியை பாருப்போ. எம்மா, குத்தாலத்துல வாங்கிட்டு இருந்த சிப்ஸ் காப்பி குடிக்க நேரம் தான் எடுக்கணும்னு சொல்லி பீரோலுக்கு மேல வச்சிருக்கல, அது கொஞ்சோண்டு எடுத்து தின்னுடட்டாம்மா. ஏட்டி, வயிறு பசிக்குன்னா இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. இல்லாட்டி சுவாறு வச்சு சாப்பிடு. இப்ப சிப்ஸ் தின்னா எப்படி சாப்பிடுவேன்? பிறகு முதல்ல சாப்பிட்டு முடி, அதுக்கு அடுத்து சிப்ஸ் எடுத்துக்கோ. ஏம்மா, எனக்கு இப்ப வயிறு பசிக்கலமா. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுதேன். இப்ப சிப்ஸ் எடுத்துக்கிட்டு தானே. சரி எடுத்துக்கோ. பீரோல் மேல வச்சிருக்கேன், ஸ்டூல வச்சு மெதுவா ஏறி எடுக்கணும். என்ன வேக வேகமா செஞ்சுட்டு கீழே வந்துடாத. இல்லம்மா, நான் மெதுவா தான் எடுப்பேன். நான் போய் எடுத்துக்கிட்டு என்ன. எம்மா வா மக்களே. சபா. ஏம்மா, வேலை அதிகமோ? முகமே வாடி போயிருக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம்தான். ஐயா, அப்படியா? சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடுதியாம்மா? கொஞ்சம் நேரம் போட்டுமா சாப்பிடுதே. சரி அந்த பிளேட் எடுத்து போன் பேசுனியா? இல்லம்மா, போகும்போது பேசினதுதான். அடுத்து இன்னைக்கு பேசுறதுக்கு நேரமே கிடைக்கல. சரி இப்போ என்ன சாப்பிட்டுட்டு அவளுக்கு போன போட்டு நாளைக்கு எங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து உங்க வீட்டுக்கு வராவலாம்னு சொல்லிடுறேன்னு. எப்பா, என் பிள்ளை முகம் சொன்ன உடனே மலர்ந்துருச்சே அப்படியே. போமா. என்ன ஓட்டம் ஓடியா? ஏ கிருஷ்ணா, போமா. நான் வந்தா நீ ஏதாவது கொமைச்சுக்கிட்டே இருப்ப. இளங்க வா, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. சரி, நாளைக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு போறோம். சரி, எங்களுக்கு வீடு தெரியாது, நீ தானே வந்து விடணும். நானா? ஆமல, நாங்க என்ன முன்ன பின்ன போவா செஞ்சிருக்கோம். அதனால நீ வந்துதானே ஆகணும். எம்மா, சின்ன பொண்ணத்திட்ட கூகுள் மேப் போட சொல்லி போங்கம்மா. ஆப்பையெல்லாம் எதுக்குல? ஆப்பு இல்லம்மா. சரி விடு, சொன்னாலும் சொல்லட்டாலும் அவ வீடு எங்க ஆப்ல பாத்துட்டு போவ. சரி, நான் வாரேன். வந்துட்டு வீட்டை காட்டி தந்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன்னா. நீ உள்ள வாயம்ல. ஆகாம்பா, நீங்க எல்லாரும் போய் பேசிட்டு வாங்க. நான் வீட்டை மட்டும் காமிச்சு கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு வேலைக்கு போயிருவேன். சரியா? சரி இப்ப சாப்பிட்டுட்டு அவளுக்கு போன் போட்டு மறக்காம சொல்லிருந்தப்பா. சரிம்மா. என்ன ஓட்டம் ஓடியான், நல்ல பையன். ஒரு வழியா வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க அளவுக்கு வந்தாச்சு.
நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. சரி, அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லுவோம். காலையில பேசிட்டு வேலைக்கு போனதோட சரி, அடுத்து கால் பண்ணவே இல்லை. அவளும் ஃபோன் பண்ணவே இல்லை. நம்ம பண்ணாட்டாலும் அவள் பண்ணியிருப்பா. மிஸ்டு காலாவது கிடக்குமேன்னு பார்த்தேன். சரி, நம்மளே கால் பண்ணுவோம். ஹலோ. சொல்லுங்க சார். என்ன மேடம், இன்னைக்கு ஃபுல்லாக கால் பண்ணவே இல்லை. காலையில் பேசிட்டு போனதோட சரி. நீங்க எத்தனை கால் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வேலையில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதான் ஃபோனை பார்க்கவே முடியல. சிஸ்டத்துலேயே நாள் போயிருச்சு இன்னைக்கு. போகும்ல. நாங்கள் மட்டும் உங்களுக்கு கால் பண்ணணும், நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்களா ஃபோன் பண்ணிட மாட்டீங்க. சே, அப்படி காக்க வைக்கணும்லாம் நினைக்கல. இன்னைக்கு நாளே அப்படி அமைஞ்சு போச்சு. அப்போ நான் கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு தான் நீ கால் பண்ணாமலே இருந்துட்டியோ? அப்படியெல்லாம் நான் இல்லை. இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு சைடு ஒரு என்கேஜ்மெண்ட் வீடு, அதுக்கு கூப்பிட்டு போயிட்டா எங்கள் அம்மா. போகும்போது அவசரத்தில் ஃபோன் எடுக்காமல் போயிட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா நமக்கு ஃபோன் வரலையே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக போச்சு கொஞ்சம். அச்சச்சோ, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் எடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பியண்ணா. டக்குன்னு எடுத்துட்டேனே, எடுக்காமல் இருந்துக்கலாமோ? பாவி, எடுக்காமல் இருந்தா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கால் பண்ணிட்டே இருந்திருப்பேன் நைட்டு ஃபுல்லாக தூங்காம. அப்படியா? ஆஹா, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே. நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணதேண்ணே. எனக்காண்டி நீங்கள் அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. நூசு, அப்படி கண்டு பண்ணி தொலைச்சிடாத. எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. நேராக வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் மேடம் கால் பண்ணேன். சொல்லுங்க. நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட காலையில் பேசுனதுனால நாளைக்கு காலம்பரை உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர மாதிரி அம்மா சொல்லியிருக்கா. காலையில் வரலாமா இல்லை சாயங்காலம் வரட்டுமா இல்லை வரவே வேண்டாமா? எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல போது தான் இருக்குது. வரவே வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். வரட்டும், எப்போ வேணாலும் வரட்டும். எப்படி பூரணி, உன்கிட்ட மட்டும் அந்த பயமே இருக்க மாட்டுக்கு. எது நடந்தாலும் பார்த்துக்கிடலாம விட்டுருத. நாளைக்கு அவங்க வீட்டிலேருந்து வருவாங்களே, நம்ம வீட்டில் நம்ம அப்பா எதுவும் நினச்சிடக்கூடாது, அம்மா எதுவும் நினச்சிடக்கூடாது, எதுவும் திட்டிடக்கூடாது. எப்படிலாம் உனக்கு பயம் இல்லையா? யாரு சொன்னா பயப்படலன்னு? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். என்ன வெளியில தெரியாம நான் மேனேஜ் பண்ணிக்கிறதுனால தெரியல. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்லாம், அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், நான் வெளியில தெரியாம மேனேஜ் பண்றதுனால உனக்கு தெரியல அப்படிம்பாரு. அது மாதிரிதான் இருக்கு நீ பேசுறது. அப்படி வடிவேல் டைலாக் மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் கமலஹாசன் டைலாக் மாதிரி மாத்திக்கலாம். தைரியம்னா என்னன்னு தெரியுமா மக்களே? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் அப்படிம்பார்ல. அதான் என் கதை. நான் எந்த அளவுக்கு பயத்துல இருக்கங்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன சிரிப்பு சத்தம் ஓவரா இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீ எப்பவுமே தைரியமாவே பேசி பார்த்துட்டனா, முதல் தடவையா உன் பேச்சுல பயம்லாம் தெரியுதா, அதான் சிரிப்பா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களும் சேர்ந்து தானே வரீங்க கூட? நானும் வாரேன். வாரீங்களா? பரவாயில்லையே. நான் இதை சொன்ன உடனே எங்க அம்மா மட்டும் தான் வருவா, நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவீங்களோன்னு எதிர்பார்த்தேன். நானும் வருவேன், ஆனா வரமாட்டேன். என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவோட கூட 2 பேர் தான் வரவோ. அவங்களுக்கு வீடு தெரியாதுங்கனால வீடை காட்டி தரதுக்கு மட்டும் நான் வருவேன். வந்துட்டு வாசலே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அவ்வளோ எல்லாரும் தான் வீட்டுக்குள்ள வருவாவோ. ஏன் நீங்களும் வர வேண்டியதானே? இல்லம்மா, நாமலாம் வந்தா சரிபடாது. எங்க அம்மாவை அனுப்பி வைக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் நாங்க கடிச்சா குதறிட போறோம்? இல்ல, இருந்தாலும் பயமா இருக்குலா. கிறிஷு குட்டிக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம்தான். கிறிஷு குட்டியா? அது யாரு? இந்தா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, அதான். சரி, நான் நாளைக்கு சேரீ ஆஃப் சேரீ எதுவும் கிட்டவா, இல்லாட்டி நார்மலா எப்பவும் போல இருக்கலாமா? எப்பவும் போல இருந்தா போதும். இது என்ன பெரிய ஃபங்க்ஷன்? ஆஃப் சாரிலாம் கட்டி கஷ்டப்படுறதுக்கு? கெட்டன்னா சொல்லுங்கடே, கெட்டுதேன். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்க வீட்ல இருந்து இப்படி ஆட்கள்லாம் வரவோன்னு எங்க அப்பா அம்மாட்ட சொல்லல. அப்படிங்கல நான் ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடியே சேரீலாம் உடுத்தி நீட்டா நின்று அப்படின்னா பிற எங்க அம்மா என்னன்னு என்னைய துருவி கேள்வி கேட்டுட்டு இருப்பா. அதான் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சாதாரணமா இருந்தாலே போதும். அம்மா, நீ பாட்டுக்கு இவங்களெல்லாம் வர சொல்லிட்டு வீட்லயும் ஒன்றும் சொல்லாம இருக்கியா? இதனால ஒன்றும் பிரச்சனை வராதா? பிரச்சனை வராதுன்னு யாரு சொன்னா? எனக்கு எத்தனை அடி காத்திருக்கோ எங்க அம்மா கிட்ட. ஆனா இப்படி ஏதாவது ஒன்று ஷாக்கிங்கா நடந்தாதான் நம்ம லெவலில் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்களுக்கும் தெரிய வரும். அதனாலதான் சரி, நடக்கட்டும், பின்விளைவுகளை அப்புறம் பார்த்துக்கிடும்னு விட்டுட்டேன். அது சரி. அப்போ நாளைக்கு நான் எல்லாரையும் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன். ஒரு காலையில ஒரு 11 மணி 11:30 அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்புவோம். உங்க வீட்டுல எல்லாரும் அதே டயத்துக்கு வீட்டுல தானே இருப்பிய? எல்லாரும் வீட்டுல இருக்க மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு என்ன திகில்லாம் காத்திருக்கோ தெரியல. இவன் என்ன யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இப்படி சிரிச்சிட்டு கிடக்கா? ஏட்டி பூரணி. என்ன ஆச்சியோ? யாருக்கிட்ட டீ பேசிட்டு கிடக்கா? அது இந்த நேரத்துல? சும்மா ஃப்ரெண்டு தான் ஆச்சியோ. ஃப்ரெண்டா இருந்தாலும் நேரங்கால வேண்டாமா? எம்பிட்டு நேரத்துக்கு பிறகு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏ கோதை. என்னம்மா? என்ன டீ புள்ள வளத்து வச்சிருக்க? ராத்திரி இம்பிட்டு நேரத்துக்கு பிறகு அவாட்டுக்கு உட்கார்ந்து தனியா பேசி சிரிச்சிட்டு கிடக்கா? ஒரு கண்டிப்பாண்டா. ஏம்மா, அவ கூட சேர்ந்த பிள்ளைல யார்ட்டையும் பேசிட்டு கிடப்பாமா? அதுக்கு நீ இப்படியா? நேரங்காலம் கிடையாது யாச்சியோ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டனா போய் தூங்கு. நான் தூங்குறத இருக்கட்டும், நீ வா முதல்ல. இப்படி தனியாலாம் உட்காந்து பேசக்கூடாது. ஏன்ச்சி, நான் நம்ம வீட்டுல தான் உட்காந்துருக்கேன். நம்ம வீட்டுல தான் இருக்க, யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்ன தெரியும்? இப்படி எல்லாம் பிள்ளை வளர்க்கறது நல்லது இல்ல கோதை. அவளை முதல்ல உள்ள வந்து படுக்க சொல்லு. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவே? சரி, நான் அவட்ட சொல்லி கூட்டு வரமா, நீ போய் படு. சொல்லி புரிய வையே. என்ன பிள்ளை வளர்க்க அம்மா மாற சொல்லணும். என்ன லட்சணத்துல வளர்க்காளுவே? யாமிட்டி,
நேரத்தோட போய் தூங்க வேண்டியதானே. இம்மா நான் இன்னைக்கு பூரா ஃபோனே தொடல இல்லாம நீ வாட்டுக்கு நிச்சயதார்த்த விடுன்னு கூட்டிட்டு போயிட்டா ஃபோனை எங்க வச்சோம்னு தெரியாம நான் வாட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் ஃபோன் எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்டு 10 தடவை கால் பண்ணிருக்கா, அதான் பேசிட்டு இருக்கேன். சரி பேசுனது போதும், போனை கட் பண்ணிட்டு போய் தூங்கு. வேற ஆச்சி ஏசிக்கிட்டு இருக்க போறா. இதுல என்னமா இருக்கு, நான் வாட்டுக்கு என் போன்ல பேசிட்டு இருக்க போறேன். அவளுக்கு என்னவா? நீ முதல்ல ஏன் இவளை வீட்டுக்கு கூட்டு வர? மாமா வீட்டே இருக்கட்டும் விட்டுருக்க வேண்டியதானே. இல்ல உனக்கு உங்க அம்மாவோட இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ வேணா மாமா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க கூட்டிட்டு வர. அவ வந்தாலே இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆமாட்டி, உங்களை போட்டு வளர்த்து ஆளாக்குறதுக்கெல்லாம் எங்க அம்மா வேணும். இன்னைக்கு ஒரு நல்லது சொல்லதுக்கு சத்தம் போட்டானா உடனே பிடிக்காம போயிருதோ. அவ எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவா. போனை கட் பண்ணிட்டு நேரத்தோட போய் தூங்கு போ. சரி கட் பண்ணிட்டு வாரேன் போ. சீக்கிரமா வா, இல்லைன்னா ஆச்சி அதுக்கு ஏசுவா. அந்த குடும்பத்துல இருந்துகிட்டு ஆளு லைன்ல தான் இருக்காரா இப்படி? ஹலோ ஹலோ. இருக்கேன் சொல்லு. என்னாச்சு பேச்சு மூச்சே காணும்? அது யாரு புதுசா உன்னை ஏசுது? அது எங்க ஆச்சி. அவ ஒன்றும் புதுசா என்னை ஏசல. நான் சின்ன பிள்ளையில இருந்தே என்னை திட்டிகிட்டே தான் இருப்பா எங்க ஆச்சி. பாசம் அதிகம் தான், இருந்தாலும் கண்டிஷன் பண்ணம்ட்டு இப்படிதான் ஏதாவது பூமர் பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்பா வாய்ஸை கேட்டாலே பயமா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப கணீர் கணீர்னு இருக்கு வாய்ஸ். வந்து வாழ போற வீட்டை பத்தி இப்படி சொல்லலாமா? எல்லார் வாய்ஸும் ஸ்வீட்டா இருக்குன்னு பொய்யாவது சொல்லுங்க. ஆமா, நான் வந்து உங்க வீட்டுல அந்த அன்னைக்கு வாழ போறேன். உங்க வீட்டுல சரின்னு சொன்னதும் அவங்க கல்யாணம் வைக்காங்களா இல்லையா, நான் கல்யாணம் வச்சு அப்படியே உன்னைய கூட்டிட்டு வந்துருவேன். அதோட சரி. அதோட சரினா அப்ப என் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க பேச மாட்டீங்களோ? நார்மலா பேசினா பேசுவேன். இப்படி வெடி போட்ட மாதிரி சரவடி மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கையை பிடிப்பேன். அந்த அன்னைக்கு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். சரி நான் போட்டா மறுபடியும் அடுத்த ரவுண்டு எங்க ஆச்சி வந்தாலும் வந்துருவா. நாளைக்கு பாப்போம். நாளைக்கு எங்க பாக்க, நான் தான் வாசலையே விட்டுட்டு போயிருவேனே. நாளைக்கு எங்க அம்மா எல்லாரையும் நீ பாத்துக்கோ. முடிஞ்சா நாளைக்கு கால் பண்ணு சரியா? நான் கால் பண்ணா சரியா இருக்காது. உங்க ஆச்சி வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காவோ. பிற நம்பரை பார்த்துட்டு எதுவும் பிரச்சனையா ஏறக்கூடாது. நீயே ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு சரியா? சரி வைக்கட்டுமா? வச்சிருமா. ஓகே குட் நைட். குட் நைட். நாளைய பொழுது எப்படி இருக்க போதோ, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே, அழகே உயிரோட உயிரானே தெரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பறந்தே யவனமா நீ கிடைச்ச மரனுடைய தங்க போவே. மக்களே எம்மலோ என்னம்மா ஏமட்டி கூப்பிட முன்ன தழைச்சிக்கிடியா? நான் முக்கியமானது பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ புழு புழுன்னா ஏட்டி எந்நேரம் இதை தரட்டி பார்த்துட்டு கிடக்க. ரவியும் பவனும் ஒரே போனதான். கண்ணு என்னத்துக்கு ஆகும் மக்களே? செத்த நேரம் கண்ணை பற்றி தூங்கவாது செய்ய, இந்த போனை பார்த்து தான் நேரத்துக்கு தூங்க மாட்டுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தூக்கம் வந்தால் நான் வாட்டுக்கு தூங்கிடுவேன். இதை பார்த்துட்டே இருந்தால் எப்படி டீ தூக்கம் வரும்? எம்மா எனக்கு தூக்கம் வந்தால் என்ன அறியாமலே தூங்கிடும்மா. ஃபோன் அது வாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும். தூக்கத்தெல்லாம் நான் கெடுத்துக்கிட மாட்டேன். சரி இம்பிட்டு நேரம் பான் பார்த்துட்டல, நம்ம சித்திக்கு ஒரு பான் போட்டு தாயேன். எந்த சித்திக்கு? வள்ளி சித்திக்கா செம்பூன் சித்திக்கா? செம்பூத்துக்கு போட்டு தாட்டி. அவட்ட தான் பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை ரொம்ப நாள். அது வள்ளி கூட நடமாடிக்கிட்டு தான் இருக்கா. அன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா. சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டு தரேன். ஏட்டி இப்போ போட்டு தாயேன். அப்பளே வச்சு போனை பார்த்துட்டே தானே இருக்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டு தரோம்னு சொல்லியும்லாமா. உனக்கு போர் அடிக்குன்னா டிவி போடுதோம்னா அதையும் வேண்டாமுங்க. ஆமாம் டிவியில் என்னத்தை காட்டுதானுவோ, எப்போ பார்த்தாலும் பல்ல காட்டியானுவோ, என்ன சொல்லியானுவோன்னு நமக்கு புரியவும் மாட்டுக்கு. இப்போ உள்ள பாட்டுகளும் நல்லா இல்லை. பழைய பாட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வர மாட்டுக்கு. எரிச்சலாக வருது எனக்கு. இங்கன படுத்துக்கிட்டு டிவி பார்க்கக்கே எரிச்சலாக இருக்குது. நீ என்னட்டு தான் கையிலேயே இந்த போனை வச்சுக்கிட்டு சொட்டுன்னு தட்டிக்கிட்டு பார்த்துட்டு கிடைக்கியம்மா? அதெல்லாம் நாங்கள் அப்படி தான். நீ இப்போ சித்திக்கு போன் போட்டு தந்தா 1 மணி நேரம் பேச போனை தரையே மாட்டா. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன். ஏட்டி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தந்துடும் டீ. இப்படி சொல்லிட்டு தான் நீ என்கிட்ட போனை வாங்குவேன். அடுத்து 2 மணி நேரம் பேசிட்டு தருவேன். கேட்டா சித்தி ஒன்று சொல்லல, நான் இடையில போனை கட் பண்ணோம்னா தப்பா நினைச்சிருவாள் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவேன். உங்ககிட்ட போனை கொடுக்கறதும் கடையில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறதும் ஒன்று தான். மீட் எடுக்கக்குள்ள போதும்னு ஆயிரும். எனக்கு ஒரு போனாவது வாங்கி தாங்கட்டி. அதான் ஒன்று வாங்கி கொடுத்துல எங்கே வச்சே? எங்கன்னா போட்டோம்னே தெரியல. சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு, சவுண்டு வர மாட்டுக்கு. நீயும் தேடி தர மாட்டேக்க, உங்க நொன்னைக்காரனும் தேடி தர மாட்டேக்கான். ஏன் அவன் மருமூளை தேடி தர சொல்ல வேண்டியதானே? ஆமாம் அவன் எனக்கு தேடி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பா. என்னத்தையோ என்னை பத்தி எதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா மீனியோ, எங்க அம்மாவுக்கு சின்ன பொண்ணு தொலைஞ்சு போச்சான். ஒரு பெரிய போனா டச் போனா உன்னை எடுத்து கொடுங்க எங்க அண்ணன் சொல்லி. ஏன் ஏற்கனவே வாங்கி கொடுத்து போன இப்போ கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எங்க தொலைச்சாவோ? உனக்கு அவளே காந்தது, என் மவுனா வாங்கி தரான். திமிரு பிடிச்ச கிளவி. எப்படி மவாக்காரி பேச்சை கட்டிட்டு போன் வேணும்னு கேட்காப்பாரு. இந்த வயசுல டச் போன் தேவை அந்த கிளவிக்கு. வீட்டில் உள்ளவர் எப்படா ஆத்தாக்காரி என்ன கேப்பா வாங்கி கொடுக்கலான்னு தான் கிடக்காரு. இப்போ இவ இப்படி சொன்னா உடனே வட்டிக்கு வாங்கினாலும் வாங்கணும் பாரு. சரி இவள்கிட்ட கத்ததுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. நல்ல விஷயத்துக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். முறைச்சிக்கிடாம போயிட்டு வரமுன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். எத்தே
மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கேன், பூசணிக்காய் கூட்டு வச்சிருக்கேன், கூடவே முருங்கைக்கீரையும் பொரிச்சு வச்சிருக்கேன், சுவாரெல்லாம் வடிச்சு விட்டுருக்கேன், நிமித்து மட்டும் தான் செய்யணும். அதுக்குள்ள சோறு கறியெல்லாம் வச்சிட்டியா? இப்பதானே காலையில சாப்பாடு முடிஞ்சு அதுக்குள்ள என்னத்த பொங்குன? உங்களுக்கு பசி வந்துரும்லாத்தே, அதான் முன்னேரத்துலேயே பொங்கி வைப்போமேனு வச்சுட்டேன். நீ அப்படியெல்லாம் நினைக்கவா கிடையாத, ஏதோ உள்குத்து இருக்கு. என்னத்துக்காண்டி இவ்வளவு காலம்பரை சோத்த பொங்குன? உள்குத்து இல்லத்தே, வெளிக்குத்து தான். வெளியில ஒரு வேலையா போக வேண்டியிருக்கு மார்க்கெட் வரைக்கும், அதான் காலம்பரை சோத்த பொங்கி வச்சிட்டோம்னா நீங்க வேணுங்கும் போக வச்சு சாப்பிட்டுக்கிடுவீல்ல. யார கேட்டு நீ வாட்டுக்கு உன் சௌரியத்துக்கு போறேன் வரம்ட்டு கிடக்க? ஏன்ட்ட காலையில கேட்டுட்டு நீ போறது முடிவெடுக்கணும். இது என்ன சத்திர சாவடியா உன் சௌரியத்துக்கு போறதும் வாரதும்? சரி தே, இப்ப சொல்லிட்டோம்ல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், போட்டுமா? போக கூடாது. யாம் தே? என் மாவா போன்னு பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தே 2 கேரட் கிடந்து, அதையும் துருவி பொரிச்சு கொடு, அது கண்ணுக்கு நல்லதாம்ல. கிழவிக்கு என்ன திமுரு! சோறு குழம்பு 2 வகை கறி வச்சிருக்கேன், இன்னும் அவளுக்காண்டி இன்னொரு பொரியல் வேற நொட்டணுமாம்ல. என்ன விலையே சொன்னது காதை விழுந்துதா? விழுந்தது தே. போ போய் செய்ய பாரு, செஞ்சு முடிச்சுட்டு எந்தாலையும் போ. ஏத்தே, இங்க கண்ணுக்கு நல்லதுன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. கருவேப்பிலை மிஞ்சின அளவுக்கு கண்ணுக்கு நல்ல பொருள் வேற எதுவுமே கிடையாது. அதனால டப்பாக்குள்ள கருவேப்பிலை இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க, அவளை திங்க சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். எவ்வளே அத்தை பாய், மீனா பாய். நெட்டக்காளி என்ன ஓட்டம் ஓடியா? 11 மணிக்கே பொங்கி வச்சு தொலைஞ்சிட்டா. எனக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பசிக்கும். அப்போ சாப்பிடையில குளிர்ந்து பையெல்லாம் இருக்கும். சரி, இவளோட பெரிய இம்சை. அந்த பையலும் காலையில் வேலைக்கு போயிட்டு வரான், திங்கான் தூங்க போயிருவான். இவளை கண்டிஷன் பண்ணதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இது ஒரு அறை. ஈனுங்க முன்ன போன பார்த்து பல்ல பல்ல கட்டிட்டே கிடக்கும். சபா, புலம்பிக்கிட்டே கிடக்க வேண்டியதான் பொழப்பு நமக்கு. என்ன ஆளு அணக்கத்தையே காணையில? லட்சுமி அக்கா, அந்த வாரஞ்சின பண்ணு வாசிட்டு பண்ணு. வாரது இருக்கட்டுமாம்மா, போன நீ எல்லாம் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டு சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சு மாட்டுக்கொட்டையே லேசா தூத்துக்கிட்டு இருப்பேன், போய் தூத்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா கிளம்பிட்டா சத்தம் கொடுக்க வேண்டாமா, போவோம்னு. உங்க மோனுக்கு தானே பொண்ணு பார்க்க போகுது, யார் வீட்டுக்கோ பார்க்க போறானாக்கா நீங்க வாட்டுக்கு தொழுவத்தை தூத்தல போயிட்டோம்கியா. அப்படித்தான் நினைச்சேன், எல்லாரையும் கூப்பிட வரணும்னு. காலம்பரையே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம அவசரத்துக்கு மற்ற போல சங்கடப்படுத்தக்கூடாது. எல்லா வீட்லயும் ஒரே நேரத்தில் ஒன்று போல வேலை முடியாது பார்த்தியா. நான் வான்னு கூப்பிடுற நேரத்தில் உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா என்னால் அது தடவட்டு போன மாதிரி ஆயிரும். அதான் வேலையை முடிச்சு அவளே வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்ப மாதிரி தான் போய் தூத்துக்கிட்டு இருந்தேன். ஏ அப்பா, இவ்வளவு பெரிய மனசு, ஆளுதான் குட்டியோண்டு இருக்கி என்னக்கா. ஆமா, என்னையும் உன்னைய மாதிரி வளர சொல்லுதியோ? சாதாரணமா நிக்கிறே மேல ஓடெல்லாம் உரசுது மண்டையில. எப்படி நான் வளர்ந்துட்டா விளங்கிரும்ல? சரி, நீங்க வளர்ந்ததே இப்படித்தானே ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் காம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வளர போறது இல்லை, ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு. சரி, முறைச்செல்லாம் போதும். அவ எல்லாரும் வாரவளான்னு ஒரு போன் போட்டு கேப்போமா? சின்னப்பண்ணே, நான் கிளம்பியாச்சு. நாலுமடி, என்ன கெட்டப்பு புதுசா இருக்கு? சின்னப்பண்ணே, இந்த ட்ரெஸ் உனக்கு ஞாபகம் இல்லையோ? ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னு சொல்லி போட்டுட்டோம்ல, மரத்தடியில கொண்டு வந்து காட்டின ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா, என்ன திடீர்னு இதை போட்டுக்கலன்னு கேட்டேன். என்ன பேச சின்ன பொண்ணு, நம்ம போறது என்ன சாதாரண குடும்பமா? அவ அப்பா என்னமோ படிச்சவரு வாத்தியார்னு சொன்னாவோ, வேற அதுக்கு தக்கன டிப்டாப்பா போண்டாமா, அதான் பேண்ட் செட்டு போட்டு வந்துட்டேன். அது சரி. சரி லட்சுமி அக்கா, ஏமா இன்னுமா அந்த வாயை சரி பண்ணல? ஒழுங்கா வைங்க. நல்ல விஷயத்துக்காண்டி போகும்போது வாயை கமுத்தி வச்சுக்கிட்டு தான் நல்லாவா இருக்கும். நல்லா சிரிச்ச மேனிக்கு வைங்க. போதுமா? எப்படி வச்சாலும் மூஞ்சி ஒரு சைஸா தான் போகுது. வா, மூஞ்சி கேமஞ்சி பரவாயில்ல போ. சரி சரி, எல்லாரும் சேர்ந்தே போவோம். நான் மட்டும் எங்க ஒத்தையில போவேன். சாந்தியக்கா, சரசக்காக்கு ஒரு போனடிங்க. லட்சுமி அண்ணா அவியலும் வந்துட்டாவ போல. ஏய், எல்லாரும் வந்துட்டேலாமா? நான் தான் நேராக்கிட்டேனா? இல்லக்கா, இப்பதான் வந்தோம் நாங்க 2 பேரும். உங்களுக்கு போன் போடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள வந்துட்டிய 100 ஆயிசு. சரி சரி. சரி லட்சுமி அக்கா, அவங்க மவனுங்க வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கான் சின்ன பொண்ணு. சரி, அவனை போன் போட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லுங்க. நம்ம 4 பேரும் ஆட்டோல உட்காந்துக்கிடுவோம். அவனை முன்னாடி வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க, வழி தெரியாதுல்ல. சரி சின்ன பொண்ணு, நான் போய் போன் போட சொல்லுதேன் ஆட்டோக்கு. என்ன ஆட்டோக்காரனே, கண்ணாடியில ஆட்டிலாம் பளபளக்கு, யாரு உங்க வீட்டமா வாங்கி கொடுத்ததா? இல்லக்கா, லேசா கண்ணு வலி மாதிரி இருக்கு, அதான் போட்டிருக்கேன். அதுக்கு ஆட்டின்லாம் வச்சுதான் போடுவீங்களா? சின்ன பொண்ணு சும்மா இரு, அவிட்ட இருக்கதே போட்டிருக்காவே. நேரம் போக மாட்டேங்கலக்கா, இன்னும் அங்க போற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே போவேன்னு பார்த்தேன். நீங்க முன்னூறு வாய முடிட்டு வாரியே, அதான் அந்த அண்ணங்கிட்டையாவது பேசுமேன்னு பார்த்தேன். இப்ப வந்துரும். ஏன் மாவன் தான் முன்ன பேய்கிட்டு இருக்காம்ல? ஆமாமா, அவன் போறதான் பாக்கணும். புயல் வேகத்துலலாம் போய்கிட்டு இருக்கான். காயும் இருள் நானடி, பாயும் மொழி நீயடி, கதிர வந்து கண்ணோடு கலந்து விடு, கலந்த இவன் நெஞ்சோடு இருந்து விடு. ஏ அம்மா, எவ்வளவு பெரிய வீடு! எம்மா, என்ன மக்களே? இதாம்மா பூரணி வீடு. கிருஷ்ணா, நீ அடிக்கடி இங்க வந்திருக்கியோ? இல்லக்கா, நானே இன்னைக்கு தான் அந்த பக்கமா வரேன். எப்பவுமே பின்வாசல்ல ஒரு தெரு உண்டு, அங்கோடி தான் ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப இருக்கும். அந்த பக்கமா தான் ஒரு 2 தடவை வந்திருப்பேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்திருக்குது. சரிம்மா, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் வரல, நான் கிளம்புதேன்.
நீயும் வரலாம்ல? இல்லம்மா, நீ என்ன ஏதுன்னு பேசிட்டு வா, வீட்ல வந்து என்ன ஏதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன் அப்படியே ஒரு தடவை அந்த பிள்ளையை பார்த்துக்கிடலாம்ல, எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுதே? இல்லக்கா, பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அவன் என்ன வீட்ல வச்சா பார்க்க போறான்? போன் போட்டா 2 பேரும் எங்கேயாவது சந்திச்சுக்கிடாவோ. என்ன கிருஷ்ணா, வீட்டை தான் பார்க்கணும்னா இருக்கு. போங்கக்கா, நான் போறேன். கிருஷ்ணா, என்னத்தே? மார்க்கெட்ல பழம்லாம் வாங்க சொன்னோம்ல, வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டேன் தே. ஸ்வீட்டு பழமும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை கொடுத்துட்டு போ. எடுத்து தரேன் தே. என்னங்க தே? சரி தே, நான் போயிட்டு வரேன். ஏ அப்பா, வெக்கம் வந்து ஓட்ட ஓட்டமாலாம் ஓடியான். லட்சுமி போமா உள்ள. எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏன்? எவ்வளவோ பெரிய வீடுன்னு பாருங்கக்கா. என் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம், சின்ன வீடு தான். எப்படிக்கா இந்த வீட்டு பிள்ளைய என் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாவ? போய் பேசி எதுவும் அவமானப்பட்டுருமோன்னு பயமா இருக்குக்கா. லட்சுமி அக்கா, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிய? அந்த பிள்ளையும் உங்க மாமனும் விரும்ப போய் தானே நீங்க இந்த வீட்டு வாசல்ல இருந்து பொண்ணு கேட்கறதுக்கு நிக்கிய. அந்த பிள்ளையாவே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல போய் தானே வந்திருக்கிய. ஆமா. பிறவென்ன, தாராளமா உள்ள போய் பேசுங்க. அவ வீட்டுல உள்ளவோ என்னமும் கேட்டா அப்படின்னா உங்க மாவா தான் வர சொன்னுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா லட்சுமி, இதெல்லாம் யோசிக்க என்ன இருக்கு? இல்லக்கா, இருந்தாலும் தகுதிக்கு மீறி நம்ம பொண்ணு கேட்டு வந்துட்டோமோன்னு பயமா இருக்கு. சரி, ஒரு தடவை உள்ளதான் போய் பாப்போமே, என்ன கதை நடக்குன்னு பாத்துக்கிடுவோம். ஆமா, வாசல்லே நின்னா எப்படி? வீட்டுக்குள்ள போய் பாப்போம், யார் யார் எப்படி பேசாவங்க கவனிப்போம். அதுக்கடுத்து மேற்கொண்டு பேச வேண்டியதை முடிவெடுப்போம். உள்ள போங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டு போகாம இருக்கவா? லட்சுமி, போய் என்ன ஏதுன்னு பேசுவோம். சரிக்கா. எதா இருந்தாலும் நீங்களே பேசுங்க என்னக்கா. நான் கொஞ்சம் அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிட்டேன், எனக்கு பேச்சே ஓடாது. சரி லட்சுமி, நாங்களே மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தாடி அவன் நல்ல முறையில் பேச ஆரம்பிச்ச பிறகு நீ பேசு என்ன? சரிக்கா. சரசக்கா, பையனா தங்க நான் வச்சிருக்கேன். இருக்கட்டும் சாந்தி, நானே வச்சிருக்கேன். என் பேச்சவ மூச்சவ பேசல்லு அழகவ, எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ, யாரவ நூத்துக்கு நூறவ, அவதா என்னவளா. தம்பி, வாங்க. யாரு நீங்க? சரசக்கா, தாம்பரத்துல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வைக்கம்மா. தம்பி, உங்க அம்மையெல்லாம் எங்க? அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா. போய் அம்மையை கூட்டு வா. சரி. எஸ் சார், ஐ வில் ஜாயின். இப்ப யாரோ 4 பேர் வந்திருக்காவப்பா. சரி, நான் என்னன்னு பார்க்க நீ அம்மாவை போய் கூட்டு வா. அம்மா எங்கப்பா போனா? பக்கத்துல விஜயத்த வீட்டுல இருப்பா, போய் பாரு. சரிப்பா, நீங்க போய் வந்தவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி போ. எம்மா, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காவம்மா. யார் மக்களே? தெரியலம்மா, ஒரு 4 பேர் வந்திருப்பாவோ. ஒரு பெரிய தாம்பலத்துல பூ பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்க அம்மா அப்பாவை கூட்டுவா தம்பின்னு சொன்னாவே. தாம்பாளத்துல பூ பழம்லாம் வச்சிருந்தாவளா? யாரும் பத்திரிக்கை வைக்க வந்திருக்காவளோ என்னமோ. நம்ம சொந்தக்காரவளான்னு பாத்தியா? வாங்கன்னு கட்டியால? வாங்கனெல்லாம் கேட்டம்மா, ஆனா அவிய நம்ம சொந்தக்கார மாதிரி தெரியல. நான் சின்ன பிள்ளைல இருந்து அவிய பார்த்த மாதிரியே இல்ல. அப்ப யாரா இருக்கும்? வீடு மாதிரி கண்டு வந்துட்டாவளா? பேசிக்கிட்டே இருக்கம்மா, வந்து பாருமா. சரி, நீ போ, நான் வாரேன். ஏக்கா, நீ வாக்கா, என்னன்னு பாப்போம். சரி கோதேவா, போவோம். ஓகே சார், பாய் பாய், அப்புறம் பார்க்கலாம். யார் வந்திருக்காவ இந்த நேரத்துல? என்னக்கா, இவ்வளவு பெரிய வீட்டுல வான்னு கேட்க கூட ஒரு ஆள் இல்ல. அதானே, பெரிய வீடா இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம வீடுலாம் குட்டி குட்டியா இருந்தாலும் வந்த உடனே வாங்கன்னு கேட்க ஒரு ஆளு நடையிலேயே இருக்கும் என்னக்கா. பத்தியா? ஏக்கா, அந்த பிள்ளை அவ அப்பா அம்மா கிட்ட நம்ம வாரம்னு சொல்லலையோ? அவ சொல்லிக்கிட்டுதான் தான் சொன்னா சாந்தி. சொன்னாலா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் சொல்லிருப்பா, சொல்லாமலாம் நம்மள வர சொல்லிருப்பா. ஆமா அண்ணக்கா. சரிங்கிட்டு உட்காரமா? எப்படி எவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருக்க? இருங்க, நாலு முடி யாராவது வந்து உட்காருங்கன்னு சொன்னா தானே உட்காரலாம். சும்மையே அப்படி உட்காரவா? கால் வலிக்குமா? நான் போய் உட்கார போறேன். மெத்த வேற நல்லா கூடுன மெத்த, பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் போல. இவா ஒருத்தி, சும்மா இரு. மெத்த அப்படி இருக்கு, சொத்தை இப்படி இருக்குன்னு எனக்கே ஒன்னும் ஆட்கள் இருக்கே சொல்லி தொலைக்காத. லட்சுமி அக்கா பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ண போறாங்கக்காண்டி ரொம்ப டீசென்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ. ஏமா நல்லா இருப்போம்மா, உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு மட்டுமே உட்காந்துரு. எனக்கு படபடன்னு வருது இப்பவே. யார் இவங்கெல்லாம்? இதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பார்த்ததே இல்லையே. வாங்க எல்லாரும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? சாந்தி, வாட் கர்? எம்மையா பேச்சே ஒரு மாதிரி மாறுது. அவர்கிட்ட போய் காவாயு கோவாயின்னு கிடக்க. உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது லட்சுமி அக்கா, செத்த நேரம் அமைதியா இருங்க. யூ நோ இங்கிலீஷ் நாலேஜ். யூ நோ இங்கிலீஷ் நாலேஜ்னா என்ன அர்த்தம் நாலு முடி? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா? நான் உனக்கு தெரியும்லாம் நினைச்சேன். படிச்ச மாதிரி பேசுற, இதுக்கு கூட உனக்கு அர்த்தம் தெரியல. நீட்டாம என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லுங்க. யூ நீங்க, நோ இல்ல. இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் அறிவு. உங்களுக்கு இல்ல இங்கிலீஷ் அறிவுன்னு அர்த்தம். அதைத்தான் நான் இங்கிலீஷ்ல யூ நோ இங்கிலீஷ் நாலேஜ்னு சொன்னேன். என்ன இதுக்கே வாய பிளந்துட்ட? இன்னும் எனக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரியுங்கிறத சொன்னோம்னா நீ தாங்க மாட்ட போலயே. இந்த நிக்கா உள்ள பொருணிக்கா அப்பா இவ ஏதோ வாத்தியாராம்லாம் காலேஜ்ல. அப்படிங்கல நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ் எல்லாம் பேசண்டாமா? அப்படி பேசாதான் நம்மள மதிப்பாவே. நாலு முடி, தயவு செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் பேசிடாதியா. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கோ? சும்மா இருங்கம்மா, ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு கிடக்காதியா? நல்லாவா இருக்கும் பாக்கக்கு. இவன் யார் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க எல்லாரும். ஓகே, எஸ் சார்.
கொஞ்சம் பொறுங்க, என் ஒய்ஃப் இப்போ வந்துருவாங்க. நீங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நோ சார். இல்லையா? அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் சாண்டி வாட்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருமோ, வாயை திறக்காது என்ன? சபையில நம்ம பேசிட்டா நம்ம பெரிய மனுஷன் ஆயிருவோம்ல, அதான் பேச விட மாட்டேக்கா. யாரு இவள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கல்வ? யாருக்கு அத? ஏக்கா உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த பொம்பளை நம்ம ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தோம்ல, அவன் மாமியார் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ. அப்படியா? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? யார் இது? ஏன் மாமியாருக்கு எது இல்லாமல் இருந்தப்போ இந்த பொம்பளை வந்து பார்த்துதா? ஆமாக்கா, நம்ம மகா கல்யாணம் ஆகி போயிருக்கல்ல, அவ மாமியாரோட அக்கம் பக்கத்துல சேர்ந்த பொம்பளைகளுக்கா இவள்வோ. இது என் வீட்டுல இருந்து ஒருத்தி ஓடி போனால ஒரு ஒண்ணுமில்லாத குடும்பத்துக்கு, அந்த தெருல உள்ளவளா? ஆமாக்கா. இப்ப எதுக்கு உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்காவோ? ஒருவேளை என் வீட்டுக்கு வரதா நினைச்சு வீடு தெரியாம மாறி வந்து இதுல உட்காந்துருப்பாவளோ? தெரியலக்கா. கொஞ்சம் பொறு, இப்பவே உள்ள போக வேண்டாம். இங்க நின்று என்ன பேசாலும்னு கேட்போம். சரிக்கா. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வீட்டுல வேற யாரும் இல்லையா? என் வீட்டம்மா பக்கத்து வீட்டுல இருந்தாம்மா, இப்ப என் மகன் கூட போயிருக்கான், இப்ப வருவா. நீங்க எல்லாரும் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கீங்களோ? இல்ல, எல்லாரையும் தான் பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். மர்மோனே எத்த யார் யாவெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, புதுசா இருக்கு. எனக்கு தெரியல, உங்க மவளுக்கு தெரிஞ்சவளா இருப்போம்னு நினைக்கேன். அப்படியா? குவாதைக்கு தெரிஞ்சவளா? இந்த பொம்பளையில் யாரு? காலத்துல கையிலான ஒண்ணும் இல்ல, சும்மா வந்து உட்காந்துருக்காள்வ. இப்படிப்பட்ட கூட இல்லாம அவ பேசிக்கிட்டு இருப்பா. மர்மோனே குவாதை எங்க போனா? வேற எங்க போறா? உங்க மவா பக்கத்து வீட்டுக்கு தான் போய் பேசிக்கிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா. சரி சரி, வந்தவளுக்கு காப்பி டீ எதுவும் கொடுக்கலையா? இல்ல, நான் பேசிட்டே இருந்துட்டேன். இருங்க, அப்ப நான் போட்டு கொண்டாரேன். கொஞ்ச நேரம் இருங்கம்மா, என் மாவா இப்ப வந்துருவா. நான் காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டாரட்டா? இந்த அம்மா வேற எவ வந்தாலும் காப்பியை கொடுக்கட்டா டீயை கொடுக்கட்டான்னுக்கிட்டு எதுக்கு வந்திருக்காளோன்னு கேட்டுட்டு போக சொல்லுவாளா, அதை விட்டுட்டு விருந்தாளியை உபசரிக்கணக்கா உபசரிச்சுக்கிட்டு இருக்கா. சரசக்கா, எதுவும் வேண்டான்னு சொல்லுங்கக்கா, நம்ம பொண்ணை பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் போவோம். என்னக்கா பேசுறியா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி டீயாவது கொடுக்கன்னு நினைக்க மாட்டாவளோ, அது கூட நம்ம வேண்டான்னு சொன்னா நம்மள தப்பாலாம் நினைப்பாவோ. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, என்கிட்ட போட்டு கொண்டு வரட்டும். சின்ன பொண்ணு என்ன பூஸ்டி கேட்க போறேன் உனக்கு? நாலுமுடி டீசெண்டா பேசுறேன்னு இங்கிலீஷ்லாம் நீட்டுனியல்ல, இப்போ காப்பி டீன்னு வரவும் பூஸ்ட் வேணும்னு கேட்க சொல்லுதியா? நீங்க காப்பாத்தின கவரும் பூரா இப்படித்தானா? சின்ன பொண்ணு அது வேற இது வேற. சின்ன பொண்ணு அதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு வந்து எதுவும் தாரன்னு சொல்றது வேண்டான்னு சொல்ல முடியும்? அது லட்சுமிக்கா எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கவனே தெரியல. சகஜமா இருங்கக்கா எங்களை போல. ஏம்மா நீ சும்மா இரியம்மா, எனக்கு கை கால்லாம் பறக்கு. சோ சில்லி. என்ன அவளுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிட்டு தல்வ? வந்த விஷயத்த சொல்லுதாளவளான்னு பாரு. காப்பி டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னாச்சி. பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு அடுத்து மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசலாம்ல. பொண்ணை வர சொல்லணுமா? என்னக்கா சொல்லியாள்வ? அதான் தெரியல, ஏதோ அறவிட்டனக்கா பேசியாள்வ. பொண்ணை வர சொல்லணுமா? எந்த பொண்ணு? ஆச்சியா நீங்க யாரு? இது என் மாவா வீடுமா. சரி, அப்போ பொண்ணுக்கு அம்மையை பத்தா ஆச்சியா? பொண்ணுக்கு அம்மாவை பத்தா ஆச்சியாவா? என்ன கிறுக்கு மண்டலனக்கா கேட்க அந்த பொம்பளை? பொண்ணுக்கு அம்மையை பத்தா ஆச்சியா? எம்மா என் பேத்திக்கு நான் ஆச்சி. இங்க யார பொண்ணு பொண்ணுன்னு இருக்கியா? இது என்ன கேள்வி ஆச்சியோ? கேக்கா கொஞ்சம் கிட்டுவாங்க. என்ன இருக்காவுல, இவ பேர் தான் லட்சுமி அக்கா. இவ மாவனுக்கு தான் உங்க பேத்தி பூரணிய பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்.